எரிஞ்சிட்டு போறது விட அது ஆயிரம் இருந்தாலும் சரி எவனுக்கும் விடக்கூடாது. சரிதானே? எனக்கு இந்த மக்கள் பாவம், நான் இந்த மக்களை நம்புறேன். 10 பேர் இருந்தாலும் இந்த 10 மக்கள் பாவம். எனக்கு இன்றைக்கு மட்டும் ஸ்கிரீன் எடுத்து போடுறேன். எத்தனை பனிமேந்தன் நன்றி, எத்தனை பேர் இந்த மக்கள் பாவம். அப்பா மக்கள் கொஞ்சம் டைம் கொடுப்போம் பாவம் அந்த மக்கள். இல்லை நான் சொல்றேன்டா, நீங்கள் அதுதான் சொல்ற மக்கள் என்னண்டா, ஆதியில இருந்து அந்தம் வரைக்கும் நான் இனி உரிப்பேன். ஆட்டத்தை ஆரம்பிக்க நான் இனி அடிக்கிறேன். பரட்டு மினிமம் கடந்த காலங்களை விட்ட மாதிரி பரட்டு மட்டும் பார்த்து ஒன்றா உரிக்கிறேன். முறிச்சுரிச்சு தொங்க விடுறேன். வாங்க வருஷமா வாங்க. நீங்க இவ்வளவு எங்களை கோபப்படுத்தி சீண்டித்தானே பாத்தீங்க. அதே கோபத்தை நாங்க கிளப்புறோம் உங்களுக்கு. வாங்க நீங்க பேச உறவுலே வாங்க. நான் மைக்கத்தாரன் எஸ்பிக்கு இருக்கு புல்லு, யாரு செல்வனுக்கு இருக்குது, அனுஷாக்கு இருக்குது. உண்மை எனக்கு தலைச்சுத்து ஐயா, நான் நித்திரா போயிடுவேன். ஒன்று நடந்தவங்க நான் ரெக்கார்டில் போட்டுக்கேன். இதை வேணா பார்த்து சொல்றேன் ப்ளீஸா. தலைச்சுத்து போகிறேன் எனக்கு நித்திராங்க. நான் எனக்கு தான் வச்சு ஓம் ஐயா வார இதில் அப்போ நீங்கள் கீழே யாரெல்லாம் என்னென்ன எல்லாம் எழுதி கொண்டிருக்கிறீங்கள் இல்லைங்கதான். ஸ்ரீதரன் என்கின்ற ஒரு தேசிய உணர்வாளர் அவருடைய ஆசனத்தை பாதுகாக்கிறது தவிர நான் எந்த ஒரு கரப்பாட்டு வேலையும் இங்கே செய்யலை. நான் செய்தது தேச விரோத தமிழ் தேசியத்துக்கு எதிரான கும்பல்களை துடைத்தெறிகிறதுக்குரிய வேலைப்பாடு. இது நான் பொய்யண்டா நீங்க ஸ்ரீதரன் ஐயாவே சொல்லி கேட்டு பார்க்கலாம். சொல்லுங்க. நீங்கள் தானே இதுல எல்லாரும் சொன்னீங்க வெள்ளை வேட்டியில கலைக்கோணும்னு சொல்லி மக்களுக்கு. அப்ப நீங்கள் அதுல இருந்து அவரும் வெள்ள வேட்டியில ஒரு அங்கத்தவரா இருந்தவர் தானே. ஆனால் அவர் என்ன எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னும் தேசியம் சார்ந்து பயணிச்சு கொண்டிருக்கிற ஒரு ஆள். நான் கனதரத்துல இந்த இடத்திலே கதை கேட்கல நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன். நீங்கள் அதை கிரகிச்சிங்களோ எனக்கு தெரியாது. ஸ்ரீதரன் என்கின்றவர் மேல பழி போடுறதுக்கு நான் தயாராக இல்லையென்று கனதரன் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு நீங்கள் பட்டறிஞ்ச ஆக்கள். நாங்கள் அதுக்கு பின்னால வாரது இப்ப எல்லாரும் இப்ப ஒவ்வொரு பாதையில போயிருக்க. இன்றைக்கு 2009 மௌனிக்கு ஒவ்வொரு பாதையில போறதுக்கு இந்த யாரை நம்புறது, யாரு கொண்டே இந்த தமிழ் தேசியத்தை கொண்டே வைக்க போயிடும் கடைசியா. இப்போ அதுக்குரிய வெற்றி இப்போ உதாரணத்துக்கு ஐயா, நீங்கள் ஒரு பொருளுடையோ ஒரு உயிருடையோ அருமையை நீங்கள் அறியணும் என்று சொன்னால் அது உங்களுக்கு அருகில் இல்லாத நேரத்தில் தான் நீங்கள் அதன் அருமையை அறிய முடியும். இப்போ தமிழ் தேசியம் என்கிறது அங்கே ஒரு வெற்றிடம் உருவாகியிருக்கு. அந்த வெற்றிடத்தின் மூலமாக தான் அதோடைய அருமையை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். இப்போ எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அங்கே நடந்திருக்கு. இந்த பேரினவாத சக்திகள்கிட்ட கையில் அந்த 3 ஆசனங்கள் போயிட்டு, அது உண்மையாக நான் எதிர்பார்க்கல அப்படி நடக்கும் என்று. நான் என்ன சொல்லி கொண்டு தான் ஒரு சீட்டை அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க, போனால் போட்டுக்கும் பிரச்சனை இல்லை. ஆளுக்கு ஒரு சீட்டோட எல்லா கட்சிகளும் சிதறடிக்கப்படும். இதுதான் நான் என்ன சொல்றது விளங்குதா. அது ஒரு சின்ன கல்குலேஷன் அங்கே பிழைச்சிட்டுது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சின்ன பிளவு நடந்தாலும் இந்த வெற்றிடம் அங்கே உருவாகி இருக்கிறது உண்மை. தமிழ் தேசியத்தை வடக்கில் இறுதி வரைக்கும் தன் செயற்பாடுகளில் காவி கொண்டிருந்த ஸ்ரீதரனை செலக்ட் பண்ணப்பட்டது உண்மையாக அது வரவேற்கத்தக்க விஷயம். ரெண்டாவது அர்ஜுனான்ற தோல்விகளுக்கு நான் எங்கேயும் எந்த ஒரு வேலைப்பாடும் செய்யலை. அது அர்ஜுனாக்கே தெரியும். யாழ் மாவட்டத்தில் கிளிநொச்சியை தவிர்த்த யாழ் மாவட்டம் இருக்கின்ற சகல இடங்கள்லையும் அர்ஜுனாட வேட்பாளர்கள் கட்டாயம் வெற்றி பெறணும்ன்றதுல நான் உறுதியாக இருந்தேன். திரும்ப நான் மைந்தனோட ஃபோனில் கேட்க இந்த தளத்தில் வரைக்கும் சொன்னான், ஸ்ரீதரனுக்கு எதிரான மாவீரர்களுடைய தியாகத்தை இதுக்குள்ள இழுக்காதீங்க. மாவீரருடைய தியாகத்தை இதுக்குள்ள இழுக்கிறதுக்கு யாருக்கும் அருகதை இல்லை. இதில் எழுதுறாக்கள் நீங்கள் விளங்குதா. இன்றைக்கும் அந்த மனுஷன் தன்னுடைய கடமை தொடங்கல மாவீரர் துயிரும் இல்லத்துக்கு போய் தன்னுடைய வணக்கத்தை செலுத்தி போட்டு தான் தன் பாராளுமன்ற கடமையை பொறுப்பேற்று இருக்கிறார். விளங்குதா. எந்த அரசியல்வாதியை நீங்கள் செஞ்சீங்க? எத்தனை பேர் நீங்கள் சொன்னீங்க நான் அதை செய்ய வேண்டிய யாரை நான் ஒரு ஆள் செஞ்சுனீங்களா? அன்றைக்கு எலெக்ஷன் முடிஞ்சு வின் பண்ணி உங்களுக்கு பாராளுமன்ற சீட்டும் வந்துடுது. நான் நேரடியாக சொல்கிறேன், செஞ்சீங்களா? இல்லையே. ஆனால் அந்த மனுஷன் இன்றைக்கும் நீங்கள் எடுத்து போய் சமூக வலைத்தளங்களில் பாருங்கள் தன்னுடைய கடமையை எங்கே வச்சு தொடங்கியிருக்குன்ட்டு. அப்போ நீங்கள் அப்படியான மனிதர்களை நான் கொண்டே வீட்டில் நாங்கள் இல்லை நீங்கள் யாரும் கொண்டே அடித்து துரத்தி விட்டுட்டு போக முடியாது. எங்களுக்கு அங்கே தேவை இருந்தது என்றால் தேசியம் சார்ந்து நிற்கின்ற அந்த கொஞ்சம் பேரை நாங்கள் அதுக்குள்ள நிலைநிறுத்தவனும். அதில் தேடி பார்க்கல இன்று வரைக்கும் அந்த விஷயங்களில் உறுதியாக இந்த பார் பம்பிட் அது இதெல்லாம் போட்டதெல்லாம் பொய் என்று எனக்கு தெரியும். தெரியாமல் இல்லை. எங்களுக்கு ஸ்ரீதரன் அவர்களுடைய பேரில் ஒரு பார் பம்பிட் கூட இல்லை ஐயா. இருந்தால் நீங்கள் கொண்டு ஆதாரங்களை வெளியில் நீதிமன்றங்கள் மூலமாக ஆதாரங்களை கொண்டு வாங்க. சும்மா அவனது கல்லறிஞ்சு விட்டு போகிற எல்லாரும் செய்யணும்.
இது வந்து சுமந்திரன் அவர்களுடைய திட்டமிட்ட ஒரு விளையாட்டு. அதை செஞ்சவர் வந்து சுமந்திரனுடைய ஆதரவாளர். அது ஒரு ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் என்று சொல்லி அதுக்கு எதிரான வழக்கு போடப்பட்டிருக்கு. எங்களுக்கு தேவை என்னென்றால் இதுக்குள்ள இந்த பேரினவாத கட்சிகளோடு சேர்ந்திருந்து காலங்காலமாக இந்த 15 வருஷ காலமாக தேசியத்தினுடைய அந்த உணர்வை மிருப்பையும் அளிக்கின்ற வேலைகளை செஞ்சாக்களை இந்த மண்ணில இருந்து அகற்றப்படும். அந்த வேலையை நான் செஞ்சேன். ஐயா என்னண்டா அப்ப பேரினவாத கட்சி என்னண்டு 3 ஆசனம் எடுத்தது யாழ் மாவட்டத்தில் விளங்க இல்லையாப்பன், அதுதான் எனக்கும் விளங்க. நான் அதுக்கு நான் உங்களுக்கு இப்ப உங்களுக்கு நான் திருப்ப சொல்லி கொடுக்கிறேன். அரசியல் என்பது வந்து மக்கள் போடுற வாக்குகள் மட்டும் இல்லை. அந்த வாக்குச்சீட்டு எப்படி அங்க நடக்குது, அந்த வாக்குச்சீட்டு வாக்கு போடுற இடத்துல யார் இருக்கிறான், வாக்குப்பட்டி எப்படி கொண்டுவரப்படுது, வாக்குகள் எண்ணப்படுற இடம் எங்க, எண்ணப்படுற இடத்துல இருக்கிறாக்கள் யாரு, கன விஷயங்கள் இருக்கப்பன். வீட்டுல பின்தள வேலைகள்ன்றது எக்கச்சக்கமான விஷயங்கள். இதில் நீங்க நாங்களே தான் அதை கதைக்க வலிக்கிட்டா நீங்க சொல்லுவீங்க நான் இவரை ஒரு சாதாரண ஆளா தான் பார்த்தேன். ஓகே, நீங்க சாதாரண ஆளா பார்த்தா நாங்கள் சாதாரண ஆக்களாகவே இருந்துடுவோம். என்றால் யாரும் ஒரு ஆக்கள் சொல்றத நீங்கள் கேட்க வலிக்கிறீங்கள தான் எங்களுக்கும் அதை சொல்லணும் செய்யணும் என்ற ஆசை வரும். இதுல என்னன்னு சொன்னா மட்டக்களப்பு ஒன்றை தவிர மற்ற இடமெல்லாம் அமோக வெற்றி. அது எப்படி அவைக்கு சாத்தியம்? அதுவும் எங்கட தமிழ் வடக்கு கிழக்கில. இதில் நான் சொல்றது பொய்யன்னு சொல்லி நினைக்கிற ஆக்கள் வந்து தயவு செய்து ஸ்ரீதரன் ஐயாவுக்கு தொலைபேசி மூலமாகவோ அல்லது ஸ்ரீதரன் ஐயாவை இந்த தளத்துக்கு வர சொல்லியோ கேட்டு பாருங்கள். நான் இந்த ஜனாதிபதி தேர்தல் முடிந்த 2வது நாளோ 3வது நாளே நான் அவரோட கதைச்சு அவருடைய நிலைப்பாடு எல்லாத்தையும் உணர்ந்து கொண்டு அவருக்கு தெளிவாக சொல்லி போட்டு வந்தான். ஐயா, உங்களோட பாதையில் நீங்கள் பயணிங்கோ, உங்களுக்கு ஒரு ஆபத்தும் வராமல் நாங்கள் பார்த்துக்கொள்வோம், மிச்ச வேலையெல்லாம் நாங்கள் வெட்டி வைப்போம். இது நான் அவருக்கு சொன்ன வார்த்தைகள். நான் இங்கே போய் சொல்ல விரும்பவில்லை. விளங்குதா? நீங்கள் அப்படி அவர் இல்லை நான் இவரோட கதைக்கு இல்லை இவர் எனக்கு தெரியான்னு சொல்லி சொன்னாருன்னா நீங்கள் என்ன பொய்யனாக சொல்லிக்கொள்ளலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அர்ஜுனா ராமநாதனை வச்சு இந்த தமிழ் தேசியத்துக்கு எதிரான இந்த தேச விரோத சக்திகளை இல்லாமல் நீரடிக்க செய்து அந்த வெற்றிடத்தை உருவாக்கி மக்களுக்கு வந்து விளங்கவணும். தமிழ் தேசியம் என்பது எங்களுடைய கையில் இருந்து மாற்றான் கைக்கு போய்க்கல அல்லது இந்த இந்த நாங்கள் வலுவிழந்து நிற்கல, எங்களுடைய பலங்களை இழந்து நாங்கள் நிற்கல எவ்வளவு துன்பங்களை அனுபவிக்கிறோம். ஏன்னா நீங்கள் அந்த 2009க்கு பிறகு எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. அர்ஜுனாவுடன் கதை கேட்க என்ன சொல்லிச்சு, ஸ்ரீதரன் வந்தது எனக்கு சந்தோஷம். நான் பார்த்தேன் அந்த வீடியோ. தமிழர் தேசியம் தோத்து நிற்கிறதுன்றத வெக்கி தலைவுனீங்கன்னு அர்ஜுனாவே தான் வாயால சொல்லியிருக்கு. அதுதான் உண்மை. அந்த உணர்வு எல்லாருக்கும் வரவணும் ஐயா. விளங்குதா? எனக்கு உண்மையில தெரியாது. பனிமேந்திரன் நானும் நினைக்கிறது இப்படித்தான். இவங்க வடிவாக்கியமே விளையாடிட்டாங்க. அரசியல் தெரிஞ்சவங்க, அரசியல் சாணக்கியம் தெரிஞ்சவங்க 60க்குள்ள இருந்து வடிவா விளையாடிட்டாங்க. அந்த 3 சீட்டும் என்பிபியில கைக்கு போயிட்டு, ஆக்சுவலா 2 சீட் தான் போயிருக்கு. 3வது வந்து போனஸ் ஆசனம் தானே. விளங்குதா? அப்ப அது அந்த இடத்துல எங்களுடைய அரசியல் நகர்வு தோல்வி அடைஞ்சிருக்கின்றதை நான் ஒத்துக்கொள்றேன். எங்களுடைய அந்த அரசியல் விளையாட்டு அந்த இடத்துல நாங்கள் தோல்வி, நான் குறிப்பாக நான் ஏற்றுக்கொள்றேன். அதில் நாங்கள் ஒரு இடத்துல தோத்திருக்கிறோம். மற்ற எல்லா மூமெண்ட்டும் சரியாக நடந்திருக்குது. அந்த 3 ஆசனங்களை நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தது லோஜி பிரகாஷ் இந்த 2 பேருக்கும் ஒவ்வொரு ஆசனம் வந்திருக்க வேண்டும். உண்மையாக சொல்கிறேனே, அர்ஜுனாவுக்கு ஒரு ஆசனம், லோஜி பிரகாஷுக்கு ஒவ்வொரு ஆசனம். இதை உறுதிப்படுத்தி கொள்றவே தான் நான் நினச்சினான். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா உண்மையில் வந்து இது எண்ணப்பட்ட வாக்குகளாக ஒரு உணர்வு கூட எனக்கு இல்லை. இது வந்து ஏற்கனவே திட்டமிடப்பட்டு சும்மா பிரிச்சிருந்தா, உனக்கு 5000 வாக்கு, உனக்கு 6000 வாக்கு வரும். மாகாண சபை தேர்தல் வரும் தானே, அப்போ தமிழ் தேசியம் திருப்பி ஒரு முறை தலையெடுத்து ஆடும். அப்போ பாருங்க என்ன நடக்குது. ஏன்னா மக்களுக்கு அப்போ அந்த உணர்வு விளங்கும். நான் இதுக்குள்ளே நீ கதைக்க வரமாட்டேன், நான் இந்த தளத்தில் வருவேன், கதைப்பேன். ஆனால் இந்த விஷயங்கள் சம்மந்தமாக கதைக்க வரமாட்டேன். நீங்கள் என்ன துரோகின்னு சொன்னாலும் கவலை இல்லை. விளங்குதா? ஏனென்றால் பிரேமதாசாவுக்கு வேலை செய்ய போனவன் ஒரு காலத்தில் குண்டாவடி கேட்கல, அவன் சிங்கள மக்களுக்கு துரோகியாக தெரிஞ்சிருப்பான். அதே தமிழினத்துக்கு அவன் ஒரு கரும்புலியாக தெரிஞ்சவன். விளங்குதா? அப்படி ஏதோ ஒரு பட்டத்தை சுமந்து தான் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேலைகளை செய்யணும் என்றால் கவனமாக ஒவ்வொரு அடியை நகர்த்தி அந்த வேலையை செய்யணும் என்றதுதான் என்னுடைய பொறுப்பு, என்னுடைய நிலைப்பாடு. நான் என்னால் ஏழுமான அளவு அந்த வேலையை செஞ்சு தமிழ் தேச விரோத சக்திகளுக்கு யாழ் மண்ணில் வடமாகாணத்தில் இடமில்லை என்பதை ஓரளவு கண்டாலும் என்னால் முடிஞ்ச பங்கை ஆற்றி இருக்கிறேன். இதுக்கு பிறகு என்ன நடக்குன்னு பார்ப்போம்.
நன்றி. கணேஷ் ஐயா, நீங்கள் நிற்கிறீங்களா? இப்போ ஸ்ரீதரனும் அர்ஜுனாவும் சேர்ந்து எங்கள்கிட்ட தமிழ் தேசியத்துக்கு கட்டமைப்பு 2 பேரும் மட்டும் சேர்ந்து 2 பேரும் ஒத்து போகும்னு நினைக்கிறீங்களா? அப்போ நான் என்னுடைய நிலைப்பாடு சரியாக இருந்தால், அர்ஜுனாவோட மன ஊட்டத்தையும் சரியாக நான் கணிச்சிருந்தேன்னு சொன்னால், அதே போல் ஏனைய தமிழ் வடமாகாணத்தில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட தமிழ் கட்சிகளுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அறிந்து கொண்டது சரியாக இருந்தால், இவர்கள் எல்லோரும் ஒன்றாக பயணிக்க வேண்டிய காலம் இது. இவர்கள் பயணிக்கலை என்றால் இவர்களே சிதறடிக்கப்படுவார்கள், இவர்களே இல்லாமலாக்கப்படுவார்கள். இவர்கள் இப்போ என்ன செய்யணும் என்றால் எல்லாரும் கூடி கதைச்சு தங்களுக்கு இடையில் இருக்கிற வேற்றுமையில மறந்துட்டு ஒன்றா பயணிக்க வெளிக்கிடவும். இல்லையா நீங்க மாகாண சபையிலையும் பாரிய தோல்வியை சந்திக்க போறீங்க. நான் ஒரு இதை பார்த்தேன் சுமத்ரன் அவர்கள் அந்த சங்குக்கு இவர் போட வேணாம்னு சொல்லிக்கல, அதை இன்னொரு கேஸ் போட்டிருக்கார். அந்த கேஸ் கொண்டு வந்தால் இவற்றை பாராளுமன்ற இது பறிபடம் போட்டிருக்காங்க. அது உண்மையா சிறுகரன் ஐயாண்டு? நீங்கள் இனி அடுத்த ஒரு தேர்தலை நீங்கள் தமிழர் நீங்கள் சொல்லக்கூடாது, நாங்கள் தமிழர் தேசம் நாங்கள் அடுத்த ஒரு தேர்தலை சந்திக்க போறோம் என்றால் நீங்கள் ஒரு அணியாக ஒரு தலைமையின் கீழே ஒன்றிணைஞ்சு நீங்கள் செயற்படாட்டிக்கு தமிழர் தேசத்தினுடைய வாக்கு பலம் இழக்கப்பட்டு நாங்கள் அநாதைகளாக்கப்படுவோம். அதற்குரிய பாடம்தான் இது. இந்த பாடத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை என்றால், எங்களோட மக்களும் இந்த அரசியல் தலைமைகளும் அதை புரிஞ்சு கொள்ளவில்லை என்று சொன்னால், தமிழர்களுடைய அரசியல் சிங்கள தேசத்தினுடைய அரசியலால் மாற்றப்படும். எங்களுக்கு பதிலாக அவையில் நிற்பினும் இதுதான் நடக்க போகுது. என்னதான் எங்களோட மண்ணில் இருந்து போகிற மக்கள் தான் அந்த கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தினாலும் கட்சியினுடைய தலைமை என்றது வேறு. அவர்கள் எடுக்கிற முடிவுக்கு அந்த கட்சியில் இருக்கிறவர்கள் கட்டுப்பட்டே ஆக வரும். ஸோ நீங்கள் இந்த கவர்ச்சிகள்லேயும் விளம்பரங்கள்லேயும் அடிபட்டு போய் இப்போ இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு பெரிய பிழை நடந்துட்டுது. விளங்குதா? இந்த பிழை நீங்கள் தொடர்ந்தும் செய்வீர்களாக இருந்தால் அடுத்த 5 வருஷ காலத்தில் எங்களுக்கு என்று சொல்கிற ஒரு தமிழ் தலைமை ஒன்று இல்லாத நிலைமை உருவாகும். நீங்கள் இப்போ செய்ய வேண்டிய வேலை ஒரு டீம் ஒர்க். ஒன்றா சேர்ந்து ஒரு அணியாக மக்கள் தமிழர்களுடைய பலத்தை திருப்பி நிரூபிக்க வேணும். இது அரசியல்வாதிகள் மட்டும் முடிவு செய்கிறது இல்லை, மக்கள் நீங்கள் முடிவு செய்யுங்கள். அடுத்த முறை மக்கள் சொல்லுங்கள், நீங்கள் அடுத்த முறை ஒரு அணியில் ஒரு தலைமையின்களை வராட்டிக்கு உங்களை நாங்கள் ஏற்க மாட்டோம். அந்த கருத்தை அரசியல்வாதிகளோட காதுக்கு கொண்டு போங்க, பயத்தை உருவாக்குங்க. அப்போ தான் தமிழர் தேசம் மீண்டும் அரசியல் ரீதியாக பலம் பெறும். இல்லை என்று சொன்னால் இதே விளையாட்டு தான் நடக்கும். இன்றைக்கு பாராளுமன்ற தேர்தலில் 400 கட்சிகள் நின்று 400 வேட்பாளர்கள் நின்றார்கள். மாகாண சபை தேர்தலில் 800 வேட்பாளர்கள் நிற்பார்கள். என்ன செய்வீங்கள்? எங்களுடைய அரசியல் ஆளுமே அந்த பலம் என்ன செய்யும்? எல்லாம் சிதறடிக்கப்படும். இதை இல்லாமல் பண்ணுறோம் என்று சொன்னால் இருக்கிற தமிழ் தேசியம் சார்ந்த அரசியல் தலைமைகள் நீங்கள் எல்லாரும் உண்டா சேரவும். நீங்கள் இதை முதலே சொல்லியிருக்கலாம்டா பாரிஸ் போய். நான் இதை முதலே எல்லாரோடையும் கதைச்சிட்டு இருந்தேன். அவர்கள் முடியாதுன்னு சொன்ன பிறகுதான் நான் இதுக்குள்ளே வந்தேன். விளங்குதா? நீங்கள் அதை எனக்கு என்ன பேரும் கொடுத்து கொடுங்க, எனக்கு பயமே இல்லை, எனக்கு கவலையும் இல்லை. என்னுடைய மண்ணுக்கான, என்னுடைய தேசத்துக்கான, என்னுடைய தேசியத்துக்காக என்னுடைய மானத்தையும் கௌரவத்தையும் இழக்கணும்னா நான் அதை இழந்து போட்டு அந்த சுமையை தாங்கி கொண்டு போயிடுவேன். நன்றி ஐயா. இப்படின்னா கதைங்க கொஞ்சம் பாருங்கம்மா டாக்டர். நான் உங்கள சரியான மரியாதை வச்சிருக்கேன். உங்களோட ஒரு சொல்லு நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா நீங்கள் எள்ளண்டா நான் எண்ணியா நிற்கிறேன். உங்களுக்கு அது தெரியுமோ தெரியல. இந்த தேர்தலில் விக்கெட்டுகள் விழுந்தது அது முழு கடன்மையை பார்க்க அது முழு தமிழ் சமூகமும் அதை வரவேற்குது, அதை கொண்டாடு. ஆனால் நான் உங்கள் எல்லாரோடும் அந்த வார்த்தையில நான் எண்ணி 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 அளந்து கதைக்கிறேன். உங்கள் எல்லாரோடும் நான் உங்கள் எல்லோருக்கும் ஒரு பிளவிடாமல் நான் பயணித்தேன். நமது மக்களின் நன்மைக்காக உதய சிந்தனையில தான் நான் பயணித்தேன். இன்றைக்கு நான் உண்மையாக நான் ஒரு ஏகேடிக்கு சப்போர்ட்டான ஆள் ஒரு காலத்தில்.
ஏகேடி பிரசிடென்ட்க்கு வரைக்கும் நான் ஏகேடிக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணேன். நான் உங்கள் எல்லோரோடும் சேர்ந்து அந்த சிந்தனையில இருந்து விலகி எங்களுக்கு ஒரு தமிழ் அரசியல் இல்லாமல் போனால் இப்போ நாடு சரியானவன்ற கையில் இருக்குது, நேர்மையானவன்ற கையில் இருக்குது, ஊழலற்றவன்ற கையில், ஊழலை எதிர்க்கிறவன்ற கையில் இருக்குதுன்னு நாங்கள் ஏற்றுக்கொள்ளுவோம். 5 வருஷத்தில் யூஎன்பியோ எஸ்எல்எஃபியோ ஏகேடியை தூக்கி எறிஞ்சு போட்டு ஆட்சியை பிடிக்க 5 வருஷமோ 2 வருஷமோ 1.5 வருஷமோ எப்போவோ நாங்கள் எங்கண்ட தமிழ் தலைமை எல்லாத்தையும் அழித்து அவங்களோட சேர்ந்து சேர்ந்து தமிழ் அரசியல் என்றதே இல்லாமல் நாங்கள் வேறு வழி இல்லாமல் யூஎம்பியோடும் எஸ்எல்எஃபியும் நாங்கள் ஜால்ரா போட வேண்டிய ஒரு நிலைமை வருமென்றது நான் ஊகிச்சேன். அது நீங்கள் கதைக்கிறதுகள் மைந்தன் கதைக்கிறதில் வச்சு நான் கிரகிச்சு கொண்டேன். அதுக்காகத்தான் நான் உண்மையாக கஷ்டப்பட்டு நான் அர்ச்சுனா ஐயா நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு நாளும் உங்களுடைய உழைப்பு வீண் போகாது. நீங்கள் செய்தது இந்த தேசத்துக்காக ஆற்றிய மாபெரும் கடமை விளங்குதா? எங்களுடைய மண்ணுக்கும் அந்த இனத்துக்கும் ஆற்றிய மிக பெரும் கடமை. அது இந்த சின்ன சின்ன தாக்கங்கள் உங்களுக்கு விளங்காது. இப்போதைக்கு நீங்கள் அந்த கொடுத்த சின்ன சின்ன தாக்கங்கள் பெரிய அளவில் இந்த தேசத்துக்கும் இந்த எங்களுடைய தமிழர்களுடைய இருப்புக்கும் பெரிய உதவியாற்றி இருக்கு. ஒரு கொஞ்ச காலம் பொறுங்க. 2.5 வருடங்களுக்கு மேலாக இந்த ஏகேடி ஆட்சி நீடிச்சது என்று சொன்னால் இவர்கள் தமிழ் மக்களை அரவணைச்சு தமிழர்களுடைய இனப்பிரச்சனைக்கும் உரிமைகள் அபிலாஷைகள் பொருளாதாரம் வாழ்வியல் இந்த பிரச்சனைகளுக்கு முண்டு கொடுத்து அதை தூக்கி நிமித்தேல் என்று சொன்னால் இவர்கள் 2.5 வருடங்களுக்கு மேலே தாக்கு பிடிக்க மாட்டார். அது நிச்சயமாக நடக்கும். பாரிய ஒரு பொருளாதார சுமையை சுமந்தொன்றிருக்கணும். இந்த பொருளாதார சுமையில் நீங்கள் யாழ்ப்பாணத்தில் அன்றகுமார் திசாநாயக்க அவர்களுடைய உரையை வடிவா திருப்பி கொள்ளுங்க எல்லாரும். அவர் சொல்லிக் கொண்டு இருந்தது சீனா அதை செய்தாருன்னு சொல்லியிருக்கு, சீனா இதை செய்தாருன்னு சொல்லியிருக்கு, சீனாங்கிற நாட்டை முன்னேற்ற போது சீனா கடந்தது, சீனா சீனா சீனான்னு தான் சொல்லி கொண்டு வந்தவர். அப்போ இந்த சைனாவோ சீனாவை நம்பி அவர் அதுக்குள்ள இறங்கிக்கல. இங்கே தமிழர் தேசத்துக்கு எதிரான ஒரு செயற்பாடுகள் நடக்கல. தமிழர்களுடைய அரசியலில் ஒரு வெற்றிடம் பெறக்கல. இந்தியாவினுடைய வெளிவார கொள்கை நிச்சயமாக மாறும். அந்த மாற்றம் வெகு விரைவில் வரும். நம்பியிருங்கள். என்னுடைய கல்குலேஷன் ஒரு நாளும் பிழைக்கிற இல்லை. நம்பியிருங்கள். விளங்குதான்? நீங்கள் நான் செய்தது துரோகம் என்று நீங்கள் நினச்சிங்கண்டா ஐயா என்னை மன்னிச்சு கொள்ளுங்கள். நான் இந்த கடைசி வரைக்கும் அதை சொல்லக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனால் எனக்கும் மனசு பொறுக்கலை. ஏன்னா நான் ஒரு விஷயத்தை சொல்லித்தான் ஆகும். இதுதான் நான் செஞ்சேன். ஏன் முதலே சொல்லலைன்னா முதலே சொல்லியிருந்தால் அதுக்கு எதிரான கேம்கள் அங்கே வேறு ஆக்களால் நகர்த்தப்பட்டு இவர்கள் எவ்வளவு இந்த தமிழ் தேச விரோத சக்திகள் எவ்வளவு பெரிய அரசியல் தலைமைகளாக இருந்தாலும் அவர்களுடைய அரசியலை வெட்டியாளக்கூடிய தந்திரமும் அதே அறிவும் எனக்கும் இருக்குது. கணேசையா, நான் ஒன்று கேட்கிறேன். என்னன்னு சொன்னா, நீங்கள் இப்ப இதுக்கு முதல் ஒரு நிமிஷம் தாங்க. நான் கணேசையாவோட கதைச்சு முடிக்க மாட்டேன். ஒருக்கா ப்ளீஸ் எல்லாரும் மியூட் பண்ணுங்க. இல்ல சரி ஐயா, நீங்க சொல்றது சரி. நான் உங்களுக்கு ஒரு நாள் நான் எதிர்த்து கதைச்சதும் இல்லை. உங்களோட கருத்துக்கு நான் ஒரு மாற்று கருத்தை தெரிவித்ததும் இல்லை. உங்களோட கணிப்பை நான் நேற்றுன்னு சொன்னான் மைந்தனுக்கு. எந்த கணிப்பு ஒன்றா இருக்குது. நீர் ஒருக்கா ரன் த்ரூ வித் கணேசையா. அவர் என்ன சொல்றாருன்ற ஒரு கருத்துகளும் அவற்றை கணிப்பை நான் மதிக்கிறேன். தான் அவர் சொல்றது சரியா இருக்குது. ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க சொல்லி நான் கடைசி நிமிஷத்துல இல்லை கிரீன்லாண்டுன்னா மைந்தனக்கிழங்கு 2.5 கிழமைகளுக்கு முதலே நான் சொல்லிட்டேன். ஒரு சீட் தான் அடிச்சினாங்க. நான் பொய்யன்னா நீங்கள் மைந்தன்ட்டே கிழங்கு. மைந்தன் சொன்னது இல்லை ஐயா, கணக்கு அங்கேருந்து வர கோள்கள் எல்லாத்தையும் பார்க்க எப்படியும் 2+ வருமென்னு எனக்கு தெரியுதுண்டு. நான் சொன்னேன் இல்லை, ஒரு உறுதி மிஞ்சி இப்போ கொஞ்சம் முட்டப்பட்டதில் இன்னொரு ஆசனம் அங்கே வர்றதுக்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. இவர் கொஞ்சம் நாவே அடக்கி சரியாக வேலை செஞ்சாருன்னா அதை 2வது கொண்டு போகலாம். இந்த கணிப்பையா இங்கே இவர் வேட்புமனு தாக்கல் பண்ண உடனே தெரிஞ்சிட்டு அதே நேரத்தில் அவர் டாக்டர் இந்த தளத்தில் பிளாஸ்ட் பண்ணிக்க ஒன்றும் இல்லாமல் போடுறான்தான் தெரிஞ்சது. வந்தார் ஒன்று ஒன்றாவது வெறும் ஒரு கணிப்பு நாட்டில் நடக்க தான் நான் அந்த மீட்டிங்கை போட்டேன்.
இந்த மீட்டிங் ஐயா உண்மையா ஒரு 18க்கும் 24 மணி நீங்க அரேஞ்ச் பண்ண கிரீன்லாண்ட் நீங்க அரேஞ்ச் பண்ண மாதிரி இந்த மீட்டிங்கள் ஒரு 10 இடத்துல 20 இடத்துல நாங்கள் முதலே போட்டுகள் எல்லாம் ஒரு இந்த பின்தள வேலைகள் சரியா நடந்திருந்தால் இன்னும் ஒரு 2 ஆசனங்களை நாங்கள் உறுதிப்படுத்தி இருக்கலாம். கட்டாயம் விளங்குதா? எங்கண்ட களம் இந்த அதாவது டாக்டரும் அதுக்கு விட்டு கொடுக்கையில கம்யூனிகேஷன் எங்களுக்கு கிடைக்கல டாக்டரோட, அதோட களத்தில் அந்த அப் அண்ட் டவுன்ஸ். சரி, டாக்டர் வந்து இங்கே மைந்தனோட பிரச்சனைப்பட்டது, உங்களோட பிரச்சனைப்பட்டது. இப்போ எங்கள் டாக்டர் டிஸப்பியர் ஃபார் அ வீக், சேர்ந்து ஹி கேம் பேக். இதுகள் எல்லாம் எங்களுக்கு இதாக நடக்கல. இல்லாட்டி 5 கிழமை என்ன தந்திருந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் ஒரு 10 மீட்டிங் வடிவாக அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம். இதில் இருக்கிற சில பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, படிகள் ஆர்கனைஸ் பண்ண படிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியும், நான் வந்து சனிக்கிழமை தான் நான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேனா, அதையும் வடிவாக கணிச்சு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன்னா அவங்களுக்கு கொடுக்க நான் சொன்னேன்னா மீட்டிங் 3 மணிக்கடாண்டு. சரி, என்ன ஒருவருக்கும் சொல்லாமல் போய் நான் நோட்டீஸ் அடிப்பிக்கிறது ஐயா 5:30 மணிக்கண்டு. என்னென்னா எனக்கு தெரியும் நான் 3 மணிக்கண்டு நோட்டீஸை போடைக்க மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிக்க எக்கோ பண்ணு எதிர்குழு வந்து அதை கிரகிச்சு எங்கண்டைய ஆக்களை புல் பண்ணுமென்று தெரியும். நான் கணிச்ச மாதிரி சுபாஷ் கொண்டு போய் மீட்டிங் வச்சவர் 3 மணிக்கு. நான் அப்போ 11 மணிக்கு தான் நான் நோட்டீஸ் அப்ரூவ் பண்ணால் 5:30 மணிக்கு மீட்டிங் வந்து. அப்போதான் ஆர்கனைஸ் பண்ணவங்களுக்கே தெரியும் 5:30 மணிக்கு. ஏனையா அப்படி செய்கிறீங்கன்னு நான் சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு. சரி, நீங்கள் இதை டெலிவர் பண்ணுங்க. 11:30க்கு தான் நோட்டீஸ் அவை இந்த கைக்கு போனது. லோகி அக்கா வந்த அப்புறம் தான் அவங்களுக்கே தெரியும் 5:30க்கு தான் மீட்டிங் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவோம். என்ன நான் அப்படியே செய்தனாண்டா 3 மணின்னு சொல்லியிருக்க அங்கால எதிர்த்தரப்புல இன்னொரு போலீஸ், அதாவது என்னென்னா போலீஸில் நல்ல இன்ஃப்ளூயன்ஸான ஒரு அரசியல் கட்சி தலைவர் அங்கே இருக்கிறார். அவர் போய் 2 ஹவர்ஸில் நோட்டீஸை எடுத்துகிட்டு வருவார், போலீஸ் பெர்மிஷன் எடுத்துகிட்டு வருவார், இன்னொரு மீட்டிங் போடுவார்ன்னு நான் எதிர்பார்க்குறேன். போட்ட மாதிரி 3 மணிக்கு சுபாஷ் போய் அங்கே என்ன நோட்டீஸையும் கொடுத்து ஆக்களையும் வச்சு காய்ச்சி கொண்டு இருக்குது எங்கண்ட இடத்துல இருந்து 1/2 மைல் தூரத்துக்கு. அது நடந்தது ஐயா. ஐயா கொடுக்குறதுக்கு மன்னிக்கணும். என்னென்னு சொன்னால் நான் எனக்கு நேரம் 11:21 நான் கொஞ்சம் வேலைக்கு எத்திரக்கொள்ளணும். எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் தெரியும், உங்களை கதைக்கலாமே. முதல்ல எல்லாருக்கும் எனக்கு உதவி செய்த எல்லாருக்குமே மிகுந்த நன்றியும். நான் அதில் குறிப்பாக சொல்ல போனால் எனக்கு 1 லட்சம் ரூபாய் பண உதவியும் 50,000 ரூபாய் பண உதவியும் எனக்கு 2 நண்பர்கள் உதவி செய்திருந்தவர். அதை விட அந்த எங்களோட வேன் ஒரு அண்ணன் அனுப்பியிருந்தவர், அது ஒரு நாள் பயன்படுத்தினாங்க. அவருக்கும் மிகுந்த நன்றியும். எனக்கு தயவு செய்து இன்றைக்காவது நான் உங்கள்கிட்ட மிகவும் தாழ்மையாக வேண்டிக் கொள்வது, எனக்கு ஒரு 5 to 10 minutes தாங்கோ. ஏன்னா இதுவரைக்கும் நீங்கள் இந்த கருத்தை கேட்கவே இல்லை யாருமே. நான் இன்றைக்கு இந்த கருத்துக்கள் முழுக்களை நான் மிகச் சுருக்கமாக சொல்கிறதுக்கு நான் எதிர்பார்க்குறேன். அந்த இடத்துல வந்து உங்களுக்கு தெரியும், நான் ஆரம்பத்தில் நான் எவ்வளவு சுருக்கமாக சொல்லணுமோ அவ்வளோ சுருக்கமாக சொல்லிடுறேன். எனக்கு இந்த வன்னிமைந்தன் இந்த டிக்டாக்கை வந்து நான் சில நாட்களுக்கு சில வாரங்களுக்கு முன்னுக்கு சொல்லலாம் நான் பார்த்துனேன். அதாவது வந்து போன இந்த நாமினேஷன் செய்கிறதுக்கு ஒரு 2 weeks முன்னே தான் நான் அதில் பார்த்துனேன். அதுக்கு நான் என்ற அறிமுகமே வடிவாக சொல்லியிருந்தேன். நான் வன்னிமைந்தன் என்ற பேரில் வந்து எந்த ஃபேஸ்புக்கில் என்ன பற்றி ஒரு அவதூறு ஒன்று எழுதப்பட்டது. அதன் பிறகு தான் நான் அதை ஃபாலோ பண்ணி கொண்டு வந்து நான் அதை கேட்கணும்ன்ற இடத்துல வந்து கேட்ட இடத்துல வன்னிமைந்தன் அதில் எனக்கு சரியான ஒரு பதிலை தந்திருந்தது. அது எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குன்னு நான் அப்போயே சொல்லியிருந்தேன். என்று கேட்டால் என்ன தான் எழுதில்லை, இது யாரை ஃபேக் ஐடி வச்சு எழுதுகிறாங்கன்னா நான் அதையும் ஐடென்டி பண்ணி எல்லாமே ஏற்றுக்கொண்டு போனான். அர்ச்சனாவோட என்ற பயணம் பண்ணுறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் அதை திருப்பி சொல்ல தேவையில்லை, எப்படி வந்தது என்ன நடந்ததுலாம் தெரியும். ஆனால் 10ஆம் தேதி நான் 10ஆம் தேதி சந்திக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னமே இந்த தளத்தில் வன்னிமைந்தன் கேட்டிருந்தவர், நீங்களே வேட்பாளராக சேரக்கூடாது. அப்போ கூட நான் சொன்னேன் என்னுடைய சில எல்லாமே காரணமாக செயல்பட முடியாது, ஆனால் நான் ஆதரவு தாரேன் என்று சொல்லியிருந்தேன். அது ஞாபகம் இருக்குமென்னு நினைக்கிறேன். அப்போ அந்த அடிப்படையில் வந்து நான் திருப்பி 10ஆம் தேதி என்ன டாக்டர் அர்ச்சனா சொல்லித்தான் என்னை வந்து யார் சந்தித்தது, மயூரன் வந்து சந்தித்தது. பின்னரம் 10ஆம் தேதி பின்னரம் ஒரு 5 மணி அளவில் 2 பேரும் சேம் டைமில் ஹோல் பண்ணவே இப்படி மயூரன் கூட சந்திப்பாருன்னு சொல்லி அப்போ ரைட் ஓகேன்டான். அவரும் வந்து என்ன சந்தித்து கேட்ட உடனே நான் ஓமன்னு சொல்லலை. இருந்தாலும் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நான் போட்டு ஓமன்னு சொன்னேன். இவ்வளவு நடந்த சம்பவம் உண்மை. அதுக்கு பிற்பாடு இந்த வேட்பாளராக ரங்கினிலேருந்து 11ஆம் தேதி 10ஆம் தேதியாக நான் திருப்பி அந்த 10ஆம் தேதி இரவு யாழ்ப்பாணத்தை சந்திக்கிறேன். 11ஆம் தேதி வேட்புமனு போடப்படுது. போட்டதிலிருந்து
நான் அதில் சுருக்கமாக சொல்லிடுறேன். அந்த வாட்ஸ்அப் குரூப், அதாவது 9 பேர் உள்ள வேட்பாளர்கள் கொண்ட வாட்ஸ்அப் குரூப்பில் நான் சில விஷயங்களை முன்னுக்கு வச்சினான். நாங்கள் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணணும். அதெல்லாம் அப்படியே இருக்குது. என்னட்ட தேவைன்னு சொல்லி சொன்னால் தேவையான ஆளுக்கு நான் தனித்தனியாக அனுப்பி விட்றேன். ஏன்னா அந்த நான் என்னென்ன கதைச்சினான், என்னென்ன கேட்டான்னு சொல்லி அப்போ நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். எங்களுக்கு சில பேருக்கு வந்து மிகப்பெரிய தடையாக இருந்தது, இந்த ஃபைனான்சியல் இஷ்யூ கொஞ்சம் தடையாக இருந்தேன்னு சொல்லியும், அப்போ அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்தாருன்னு சொல்லி தான் நாங்கள் வந்தேன். அப்போ நான் ரெண்டு கேள்வி கேட்டேன். ஒன்று, நீங்கள் ஒரு குறைந்தபட்சமாக வேட்பாளர்களுக்குரிய அலோகேஷன் என்னன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளானை போடலாம். இல்லாட்டிக்கு பிளானுக்கு ஏற்ற மாதிரி ஃபைனான்ஸை டிசைட் பண்ணுறதா, இல்லாட்டி ஃபைனான்ஸுக்கு ஏற்ற மாதிரி பிளானை டிசைட் பண்ணுறதான்னு நான் 2 கேள்வியை கேட்டிருந்தேன். அப்போ அந்த இடத்துல நான் தெளிவாக கதைச்சி அதுக்கு நான் அந்த குரூப்பில் திருப்பி நான் கேட்டேன். நான் என்னென்னு சொல்லி சொன்னால், நீங்கள் அதில் பொறுப்பாக இருக்கிற தலைவர் இல்லாட்டி அப்போ ஒரு செயலாளர்னு சொல்லப்பட்ட மஜூரன் அவர்களிடமும் 2 பேரிடம் அதில் முழுக்களுமே அப்படி ரெக்கார்டாக என்னோட இருக்குது. குரூப்பில் திருப்பி நான் கேட்டேன். நீங்கள் தான் இந்த ஒழுங்கமைப்பை செய்கிறோம் என்று சொல்ல டாக்டர் சொல்கிறார், இல்லை நீங்கள் அந்த வன்னிமைந்த இடத்துல நீங்கள் போய் கேளுங்கோ நாங்கள் எல்லாம் சொல்லியிருக்கோம். அப்போ நாங்கள் சொல்கிறோம், இதில் பப்ளிக்கில் வந்து நாங்கள் அப்படி சில விஷயங்களை கதைக்கலாது, அது பப்ளிக்கில் எனக்கு விமர்சனம் வரும்னு சொல்லி. அப்படி இல்லைன்னா நான் பொறுத்து இருந்து பல நாட்களாக எனக்கு கடைசி நாள் வரைக்கும் எனக்கு ஒரு லீவ் லெட்டோ ஒன்றுமே தரல, அரவன்பனுக்கும் தரல. ஆனால் நான் திருப்பி கேட்டேன். எல்லாமே என்னோட ரெக்கார்டாக இருக்குது. நான் எவ்ரிதிங் நான் சரியாக இருந்தேன்னு நான் நினைக்கிறேன். சில பிள்ளைகள் இருந்தால் நீங்கள் எனக்கு சொல்லி காட்டலாம், கேட்டான் சொல்லி காட்டுங்க. அப்போ நான் திருப்பி கேட்டேன். அந்த மெசேஜில் கால் பண்ணி கேட்டு, கிருஷ்ணா நாளைக்கு நான் கொண்டு வரேன், சரி நான் திருப்பி அப்புறம் அடுத்த நாள் ஆன்சர் இல்லை டாக்டர் இப்போ இன்றைக்கு நான் காலமாக 6 மணி 7 மணிக்கு ஒரு மெசேஜ் நாங்கள் குரூப்பில் அந்த வேட்பாளர்களோட குரூப்பில் ஒரு மெசேஜ் போட்டால் நாளைக்கு இப்படி 6 மணிக்கு தான் பதில் வரும். அதுக்கும் அந்த நாங்கள் கேட்ட விஷயத்துக்கும் சொன்ன விஷயத்துக்கும் சம்பந்தம் இல்லாமல் பதில் வரும். இது எல்லாத்தையும் நான் சொல்லி ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன். இப்படி வந்த ஒரு நிலப்பாடு ஒன்று இருந்தது. 2வது விஷயம் வந்து நான் கோல் அடித்த ஆன்சர் இல்லை, லோயருக்கு கால் அடித்தா லோயர் கட் பண்ணுவாங்க, இவருக்கு அடித்தா கட் பண்ணுவாங்க. நான் குரூப்பில் மெசேஜ் போட்டு எல்லாரும் பார்ப்பாங்கன்னு தெரியும். நான் யாழ்ப்பாணம் பாருன்னு எனக்கு இது லீவ் லெட் தாங்கோ, நோட்டீஸ் தாங்கோன்னு சொல்லி போட்டால் ஆன்சரில் போயிட்டு 3 தடவைகள் எவிடன்ஸோடு இருக்குது. 3 தடவைகள் நான் யாழ்ப்பாணம் போய் காவல் நின்று வந்தேன். கடைசியாக 24ஆம் தேதி நினைக்கிறேன் உங்கள்கிட்ட வந்து வெண்ணிமந்தளத்தை திருப்பி வாரன். நீங்கள் இப்போ கேட்குறீங்க என்ன பிரச்சனை, என்ன தடங்கள் கேட்க நாங்கள் சொல்கிறதுக்கு ஏற்பாடுகள் சரியா இல்லைன்னு. அப்போ திருப்பி நீங்கள் கேட்க நாங்கள் ஒரு எஸ்டிமேட் சொல்கிறேன். அதுலேயும் தெளிவாக நீங்கள் எல்லாருமே அந்த இதில் நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். வெண்ணிமந்தன்ன்றது வந்து இப்போ அந்த அவர்கிட்ட உள்ள ஒரு பர்ஃபெக்டான விஷயம் என்றால் எல்லாத்தையும் பப்ளிக்காக யூடியூப்பில் போட்டிருக்கும். அதில் வந்து ஓடி ஒளிகிறதுக்கோ திரு கிருஷ்ணா உங்களை ஒரு கேள்வி ஒன்று, சின்ன கேள்வி ஒன்று கேட்குறேன். அதுக்கப்புறம் நீங்கள் கதையுங்கோ. ஆனால் அதுக்கப்புறம் ஏற்பு உடையான்னு சொன்னால் நாங்கள் வச்சிருப்போம், இல்லாடிக்கு இறக்கி விடுவோம். என்னென்னு சொன்னான்னா, நீங்கள் இந்த தளத்தில் வந்த நீங்கள் சரியா, இந்த தளத்துல வந்து கொஞ்ச நாள் எங்களோட கொஞ்ச நாள் பயணிச்சீங்க. இந்த கேள்விக்கு பதில சொல்லி போட்டு அதுக்கப்புறம் கதைங்கோ சரியோ. நீங்கள் உங்களை வேட்பாளரை அறிவிச்சதுக்கு பிறகு இந்த தளம் பக்கம் பெறாம விட்டதுக்கு என்ன காரணம்? நீங்க வந்து உள்ளுக்குள்ள நின்று கேட்டுக்கொண்டு நிற்கிறீங்க. உங்களை நான் 3 தரம் உங்களுக்கு இது தந்த, நான் பன்னி மந்தனா 3 தரம் உங்களை மேலே எடுக்கிறதுக்கு இது தந்தது. ஆனா நீங்க மேல வரையில என்ன பிரச்சனை? நான் வடிவாக சொல்றேனே, நான் உங்களுக்கு அதுக்கு தான் நான் பதில் சொல்லி கொண்டிருக்கிறேன். என்னன்னு கேட்டா, நான் திருப்பி நான் சொன்னேன், இப்போ நாங்களும் செய்யாமல் சிலதை வந்து கதை கேளாது செய்யறதுக்குரிய போதிய இது பிரச்சனைகள் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நான் 2 நாள் ஒரு நாளும் பாரன்னு சொல்லி போட்டு போவேன், இல்லைன்னு நான் மறக்கல. ஆனால் எங்களுக்கு இங்கே அதுக்கு பிறகு செய்த அந்த எந்த ஒரு ஏற்பாடும் இல்லை. நாங்கள் வந்து என்னத்தை சொல்றது, நாங்கள் வெறும் ஐயா வந்து நான் சொல்லலுமா உங்கள்கிட்ட வந்து நான் ஒன்றும் செய்யலைன்னு சொல்லலுமா? அப்போ இங்கே செய்யறதுக்குரிய வேட்பாளரை அறிவிச்சதுக்கு உடனே நீங்கள் இந்த தளத்தை விட்டு நீங்க விலகிட்டீங்க. திருப்பி காய்ச்சி வேலையும் இல்லையா? நீங்க கணக்க பிள்ளைகள் விட்டு இருக்கிறீங்க, திருப்பி காய்ச்சி வேலையும் இல்லையா? அப்ப நீங்க பழைய மாதிரி தான் இருக்க போறீங்களான்னு சொல்லி சொன்னா, கேட்கலன்னு சொல்லி சொன்னா நான் ஒன்றும் செய்யலாது. இருந்தாலும் எனக்கு ஒரு டைம் உண்டு, தாங்க உண்டு, நான் கேட்டுக்கிறேன். கேட்டுதான் நான் இதுக்கு வந்தேன். அப்ப இல்ல கொஞ்சம் பொறுங்களா, நான் வந்து நான் அதுக்கு முதலே நான் கேட்டேன். சரியோ, நான் வந்து கடைசி அந்த பிரச்சனை போய் கொண்டு கீழே வந்து மேலோடுங்கன்னு கேட்டேன். என்ன எடுக்க இல்லை, சரி நான் கீழே வந்திருக்க இல்லை எடுக்க வேணாம் சொன்ன நீங்கள் சரிதானே. ஒரு கொஞ்சம் டைம் தாங்க கொண்டு கேட்டால் நீங்கள் இப்போ கூட உங்களுக்கு டைம் தரையிலான்னு சொல்றீங்க. முதல் சொல்றீங்க என்னன்னு கேட்டால் எலெக்ஷன் முடியும் வரைக்கும் இருக்கும்னு சொல்றீங்க. அப்போ நான் வடிவாக சொல்றேன், நான் அதில் வந்து குரூப்பில் நான் வந்து இந்த இடத்துல வந்து நேரடியாக கதை கேளாது, தளத்தில் வந்து கதை கேளாது. ஏன்னு கேட்டால் அதுக்கு தான் தெளிவாக சொல்றேன். நான் அங்கே அந்த குரூப்பில் அந்த பிள்ளையை தான் நான் திருப்பி 24ஆம் தேதி நான் விட்டுறேன். அந்த பிள்ளையை தான் ஏன்டால் ஆரம்பத்தில் அந்த குரூப்பில் தெளிவாக தேவைன்னு சொல்லி நான் உங்களுக்கு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல, நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிடுறேன். ஒரு நிமிஷம் ப்ளீஸ்.
நீங்கள் ஒரு தேர்தல் தயவுசெய்து நான் கதைச்சப்பறம் கதைங்க சரிதானே? நான் உங்களை ஏற்றினாங்க கதை கத்த டைம் தான் கேள்விக்கு பாய்ச்சிடுங்க. நீங்கள் அர்ச்சுனா ராமநாதனை ஏற்றுக்கொண்டு அரசியல் செய்ய வந்த ஒருவர், அவருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு அரசியல் செய்ய வந்த ஒருவர், உங்களுக்கும் அந்த தலைமைக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கப்படுமாக இருந்தால் நீங்கள் தலைமையோடு சேர்ந்து கதைச்சு பேசி அதுக்கு பிறகு முடிவெடுத்திருக்கோம் சரிதானே? அப்படி உங்களுக்கு தலைவரோட முரண்பாடு வெளியில் என்ன உங்களுக்கு பிடிக்கலன்னா ரிசைன் பண்ணி நீங்கள் வெளியில் போயிருக்கோம். அதை விட்டு போட்டு தேர்தல் நடக்கிற 14 நாளுக்கு உள்ளாகவே உடனடியாக நீங்கள் ஒரு பக்கத்தில் முதலாவது அந்த வீட்டுக்குள்ள அர்ஜுனாண்ட அந்த தேர்தல் அந்த கூட்டமைப்புக்கு கல்லறி எறிஞ்சது நீங்கள் தான் சரிதானே? அதில் வந்து நீங்கள் தலைவரோட பிரச்சனை பண்ணணும்னு சொன்னால் இந்த பப்ளிக்கில் இந்த தளத்தில் வந்து கதைச்சு போட்டு எங்களை அடித்து போட்டு வன்னியமேந்தன் கெட்டவனோட ஆகிறது தான் நீங்கள் அதை கதைக்க முற்பட்ட நீங்கள். நாங்கள் அதை விளங்கி கொண்டு தான் நாங்கள் நன்றி வணக்கம்னு சொன்னாங்க. நீங்கள் என்ன ஒரு மூத்தவர், ஒரு மனித நேயன், இதுக்காக நீங்கள் பணி செய்கிற ஒரு ஆள் என்ன, நான் அதை மதிக்கிறேன், வாழ்த்துறேன், பாராட்டுறேன் சரிதானே? நீங்கள் இங்கே வந்த கதை கேட்கல, உங்களை பற்றி எனக்கு கண்ண தொலைபேசி வந்து நான் ஆர்டிஎம் கதையை நான் கேட்கல. நானே என்றால் எங்களுடைய கட்சிகளோட உள்வாங்கி விட்டோம் என்று சொன்னால் அவரோடு எப்படி இணைஞ்சு பயணிக்கிறது, இந்த வேலை திட்டத்தை எப்படி வெற்றிகரமாக கொண்டு நகர்த்தலாம், அதுதான் எங்களை நோக்கமாக இருக்கும் சரிதானே? அப்போ அர்ச்சுனா உங்களை உள்வாங்கிட்டேன்னு சொன்னால் 24 மணித்தியாலத்துக்குள்ள அந்த வேட்புமனு தாக்கல் செய்து உங்களை நம்பி எனக்கு சொல்லிக்கல தளபதியும் அர்ச்சுனா ஐயா நான் கதைக்கல கமிஷனில் கதைக்கல இல்லை நான் கழிச்சிட்டேன்னா போட்டேன்னு எனக்கு ஐயர் அர்ச்சுனா ஐயா சொன்னவர் ரைட், அது முடிஞ்சு போச்சு. இல்லை நல்லா நான் கழிச்சிட்டேன் வர வழியில் கழிச்சு போட்டான்னு வந்தோன்னே எனக்கு அர்ச்சுனா ஐயா சொன்னவர் ரைட் ஓகே. இப்போ என்னண்டானால் கட்சியில் பிரச்சனை வந்தாருன்னா அவரோட சேர்ந்து நாங்கள் பயணிக்கணும், தலைமையோட கதைத்து முடிவு எடுக்கணும். அதில் எங்களுக்கு முரண்பாடு இல்லையா? எங்களோட கையில் என்ன இருக்குதோ அந்த ஆயுதத்தை வச்சுக்கொண்டு அந்த பலத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் மக்களத்தில் இறங்கி முடிஞ்ச வரைக்கும் பணி செய்ய பழகும். சரி ஒன்று அது முடிஞ்சுதான். அதுக்கப்புறம் நாங்கள் கேட்குறோம் உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்க நீங்கள் சொன்னீங்கள் நோட்டீஸ் அடிக்க இல்லையாண்டு. முதலாவது அர்ச்சனாவின் குழுவில் இருந்து முதலா எங்களுக்கு ஒரு நாள் 40,000 ரூபா வேணும் சாப்பாடு செலவுக்கும் இதுக்கும் என்று கேள்வி கேட்ட ஒற்றே ஒரு ஆள் நீங்கள் தான் சரிதானே? யாருக்கு மற்றொரு அன்பழகனுக்கும் அர்ச்சனாவின் ஐயாவுடைய சொந்த அண்ணனான கிருஷ்ண அண்ணாவுடைய மகன் அன்பழகன் இதுவரைக்கும் தளத்துக்கும் பெறவும் இல்லை பேசவும் இல்லை. ஆனால் இன்றைக்கு இந்த தேர்தலில் 6,500 வாக்கு பண்ணிக்கார் எப்படா வாங்கினி அதை பற்றி நான் பிரயோகம் எல்லாத்துக்கும் பதில் இருக்கு. இப்போ நீங்கள் அவருக்கும் இவருக்கு மட்டும் 40,000 ரூபா காசு போனீங்க, 2 உங்களுக்கு 20 அவருக்கு 20 கெடுத்தான் வாங்கினீங்க. உங்களுக்கு 1,00,000 ரூபா ஒரு அண்ணையும் ஒரு அண்ணன் 50,585 385 தான் அனுப்பியிருந்தவர் சரிதான். அந்த அண்ணன் கிலோ கட்டணும்னு நினைக்கிறேன். அப்போ 1,50,000 வச்சுக்கொள்வோமே. உங்களோட அரசியல் பயணத்துக்காக அந்த மக்கள்கிட்ட நீங்க கேட்டதுக்குனாங்க அந்த மக்கள் அர்ச்சுனா அரசியல் கட்சிக்கு அனுப்பி வச்ச காசு சரி உங்களோட அக்கௌண்ட் அனுப்பி வச்சு வந்துட்டല്ലോ. நீங்கள் அந்த காசோட ஒரு நேர்மையானவராக இருந்திருந்தால் அதுல கொண்டே அன்பளமுக்கு அந்த காசு கொடுத்தீங்களா? 20,000 ரூபாய் கொடுத்தீங்களா இல்லையா? 1,50,000 வந்தது, அதுல 75,000 ரூபாய் நீங்க கொண்டு யாரும் கொடுத்துருக்கணுமா இல்லையா? இந்த நிமிடம் வரைக்கும் நீங்க கொடுக்கல. ஏன் கொடுக்கல? மக்களுக்கு பணி செய்கிற வாரவன் எவன் பணத்தின் மேல பெட்டியா பணத்தின் மேல ஆசை வைக்கிறானோ, எவன் தனக்கு ஆடம்பர வாகனத்துல போன் பண்ணிக்கிறானோ அவன் முதலாவது கள்ளன். இதை எந்த பார்வை மக்களை சொல்றது சரியான ஏஸ் போடுங்க இல்லைன்னா நோண்டு போடுங்க. நான் இதே எங்கடா நாங்கள் இங்கே வந்து ஒவ்வொரு வேர்வை சிந்தி திருப்பதி கக்கூஸ் கழுவி கோப்பை கழுவி இந்த மக்கள் எப்படியாவது எங்களுக்கு கொண்டு வந்து விடாதான்னு தான் அனுப்பிடுவேன். நீங்கள் அதை தவறாக பயன்படுத்தி போகிறதுக்கு ஒருபோதும் நாங்கள் விட மாட்டோம். அது ஆரம்பத்தில் நான் சொன்ன கண்ண தகவல் கிடைக்கப்பட்டது பல சமூகத்தில் பல அறிக்கையை பார்த்தா போகிறதான் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நேற்று தூக்கமே இல்லை. எனக்கு 16 மணித்தேரம் உங்களுக்காக நாங்கள் பாடுபட்டுறாங்க. நான் திருப்பதி அரசியலுக்கு வரவும் மாட்டேன், ஒருபோதும் வர மாட்டேன், நான் கட்ட சொந்தம் வர மாட்டேன். நான் எனக்கு ஒத்து போகாது. ஏன்னா இது சாக்கடை. நான் நேர்மையா இருப்பேன். எனக்குள்ள வராது தாறுமாறத்தான் ஓடும். அந்த ஒட்டுமொத்த பழியும் சுமக்கிறதுக்கு நான் தயார் இல்லை. என்னட்ட இருந்தா கொடுப்பேன், இல்லைன்னா சொரியண்டு போவேன், அல்லது வந்து பிச்சை எடுத்து அந்த மக்களுக்கு கொடுப்பேன். இது எந்த நிலப்பாடு. ஆனா நீங்க வந்த நீங்க ஒரு மிக நல்ல மனிதர். என்ன வந்த நீங்கள் உள்ளுக்குள்ள கதைச்சு பேசியிருக்கணும். உள்ளுக்க நீங்க கதைச்சு பேசியிருந்தீங்கடா என்ன நடந்திருக்கும்? அது செஞ்சிருக்கும். நீங்கள் முதலாவது உங்கள் மேல மக்களின் பார்வை திரும்புறதுக்கும் நீங்கள் ஒரு தவறான நபரன்னு செய்யறதுக்கும் முதலாவது வந்த உடனே அர்ச்சனாவுக்கு எதிராக திருப்பி திசை திரும்பினால் நீங்கள் இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன். தயவுசெய்து மக்கள் இந்த வீடியோ கிடக்கு போய் பாருங்க. முதலாவது ஊடக மாநாட்டில்
அதுல வந்து பேசிக்கல உங்களோட பாடி லாங்குவேஜ், அர்ச்சுனாண்ட பாடி லாங்குவேஜ், பேக்ரவுண்ட் பின்னணியில இருந்த பல அசைவுகளை நாங்க பார்க்கல. நான் சும்மா பார்க்கவே தெரியும் விஷயம் என்ன நடக்க போதுண்டு. அப்பவே நான் கணிச்சிட்டேன் அண்ணா முதலாவது விக்கெட் அடிக்க போறேன். சரிதானே அண்ணன்? அதே மாதிரி கணிச்ச மாதிரி நடந்தது. அதில் நான் 4 பேரை கவனிச்சு நான் 3 விக்கெட் இதுவரைக்கும் அடிச்சாச்சு. இன்னும் ஒரு விக்கெட் இருக்கு, அது விரைவில் அடிக்கும். எந்த கணிப்பு சரியண்டா கெதியில் அதுவும் விக்கெட் அடிக்கும். நான் வெளிப்படையா சொல்றேன். சரிதானே? அடிக்கும். அதே மாதிரி அடுத்தடுத்த 3 விக்கெட்டும் அடிச்சது. இந்த கணேசையா அடிக்கிறேன் சொன்னான். ஐயா அடுத்தது மயூரன் நான் நிற்கிறேன். அப்படி நான் இல்லை மயூரன் அடிப்பார் கட்டாயமான் கேளுங்க. நான் சொன்னேன் நடந்ததா இல்லையோ. எங்களுக்கு மேலே கொஞ்சமாவது புத்தி இருக்குன்னு நாங்களும் இவ்வளோ காலம் பயணிக்கிறோம். தலைவர் இதுல இருந்து நாங்கள் பார்த்து கொண்டுக்கிறோம். அண்ணன் எனக்கு என்ன கோபம் வேண்டா, இதுவரைக்கும் உங்களில் என்ன கோபம் வேண்டா, நான் உங்களில் எனக்கு என்ன கோபம் வேண்டா. உங்கள தனிப்படும் உங்களோட திறமையில எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. நல்ல ஒரு ஆளுமை இருக்குது, பேச்சாளுமை இருக்குது, நல்ல நிர்வாக திறமை இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்கண்டான அர்ச்சுனாவோட இருந்து பயணிச்சு போட்டு அதுக்கு அவராடி உடனடியா இவர்கிட்ட இதை கேட்டு நான் ரிசைன் பண்ணிட்டு போறேன் இது கதைக்கலன்னு சொன்னா உங்கள் மேல ஒரு மரியாதை இருந்திருக்கு. மண்ணு உங்கள் மேல மக்களுக்கு ஒரு மரியாதை இருந்திருக்கு. நீங்கள் அதை செய்யல. அப்ப நீங்கள் இப்படி செய்த அப்புறம் அர்ச்சுனாவோட கட்சி வந்து அவசர பதிவாகி அங்க போட்டு இந்த போட்டியில வரணும்னு சொன்னது அதுல பதிஞ்சிட்டோம். சரி வந்த அப்புறம் என்ன நடந்தது? இந்த நேற்றைய தேர்தல் முடியக்கலதான் எனக்கு பல மர்மங்கள் வழங்கிச்சது. ஆஹா நெட்வொர்க் வலையமைப்பு இஞ்ச வரையமா படர்ந்திருக்காண்டது. நேற்று அந்த ரிசல்ட்ஸ் அதுல வரைக்கல ஒரு சீட்டு கன்ஃபார்ம் ஆகிக்கலாம். எனக்கு பல கரப்பாடு நேற்று தான் எண்ணி பார்த்ததுல 14 கரப்பாடு. அதுல ஒட்டுமொத்தம் பார்த்தா 30 பேர் கீழே கமனி நாங்களே எண்ணி பார்த்துக்க 30 பேர் எனக்கும் விட்டுத்தான் பார்த்தீங்க உள்ளுக்குள்ளால. நாங்கள் என்ன துரோகங்களை கண்டு வந்துறாங்க. அது பிரச்சனை இல்லை. என்ன பொறுத்த நாங்கள் ஒன்று சொல்றேன், என்ன கையெடுத்து கும்பிட்டு உங்களுக்கு சொல்றேன் என்னண்டா, நீங்கள் ஒரு அணில போட்டியிட வரக்கூடாது. வந்தா அவன் தலைவன் துரோகியா இருந்தாலும் கடைசி வந்து எடுத்துக்கொண்ட விஷயத்துல இறுதி வரை நிற்கும். இந்த எனக்கு அடி விழுந்தாதானே நான் என்னையா தப்பு செய்தேன்? பண்டிமேந்தனாகிய நான் என்னையா பிளவு விட்டுனான்? என்ன பிளவு விட்டுனான்? நித்திர முழிச்சு 16 மணி ஒரு நாள் இருந்து நான் இதுல அழுது இந்த இத்தனை மக்கள் என் அண்ணா அக்கா தங்கச்சி தம்பி வயசான எங்க அம்மா பாவங்கள் அதெல்லாம் இரவா நித்திர முடிச்சவனா வெளில வைக்கணும் நம்பினோம். அவ்வளோத்துக்கு கடைசியா பச்சு செஞ்சு விட்டு எங்களுக்கு எல்லாருமே. என்ன அடுத்தது மைந்தன் கிருஷ்ணா, நீங்களா வந்தனீங்களா இல்லை உங்களை இதை கூப்பிட்டவையா இந்த கட்சியில வந்து சேர சொல்லி? நீங்கள் வந்து சேரைக்க உங்களோட ஃபைனான்சியல் பிரச்சனையில நீங்கள் தலைவருக்கோ இல்லை செக்ரட்டரி என்று கூறப்படுற மயூரனுக்கோ எக்ஸ்பிளைன் பண்ணீங்களா? உங்களோட காசால எவ்வளவு காசு நீங்கள் இதுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவீங்க இந்த எலெக்ஷன்ல கேம்பெயினுக்கு? நாளைக்கு நீங்க வின் பண்ணா நீங்கள்லாம் சம்பளம் எடுக்கிறது. நீங்கள் சம்பளத்தை எடுத்து எங்களுக்கு தரப்போறது இல்லை, ஃபன் பண்ற ஆட்களுக்கு. சரிதான், இதை கேளுங்க. நீங்க உங்களுக்கு யாரும் ப்ராமிஸ் பண்ணவியா? நீங்க சொன்னீங்களா உங்கள்ட்ட காசு இல்லையண்டு? 1% பாருங்க, லோஜினி அக்காவே எல்லாரும் கிருஷ்ணா அண்ணையவே தங்கண்ட காசை போட்டு செலவழிச்சிருக்கிறான். சரி, ஒரு கம்பெனிக்கு வரைக்க 1% செலவழிக்காமல் நாங்கள் எம்பி போஸ்ட் எடுக்கலுமன்றது அது அப்படி செய்யலுமான்னு சொன்னா ஒரு பெரிய பணம் முதல்ல உங்களுக்கு பின்னால இருந்து ஃபண்ட் பண்ணுதுன்றா தான் அது நடக்கும். அப்படி எங்கண்ட இது இல்லை. இப்ப பாருங்க, சில கட்சிகளுக்கு 3 கோடி கிடைச்சிருக்குது. அப்படி இந்த கட்சிக்கு கிடைக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. என்ன இது புது கட்சி. சரி, நீங்கள் உங்களோட ஃபைனான்சியல் ப்ராப்ளத்தை சரி தலைவருக்கோ செக்ரட்டரிக்கோ எக்ஸ்பிளைன் பண்ணீங்களா? அவைகள் வந்து உங்களோட நேமை இதுல சேர்க்கறதுக்காக ஏதாவது ஃபால்ஸ் ப்ராமிஸ் உங்களுக்கு தந்தவையா? ரைட், நான் கதைக்கலாமே. சரி, முதல்ல இவர் கிரீன்லாண்டர்களுக்கு நான் பதில் அதான் நான் சொல்ல வர கடையிலே எல்லாத்தையும் நீங்கள் இடையிலேயே கதையை சொல்லி ஆளுக்கு சொல்லி குழப்பிட்டீங்க. நான் அந்த ப்ராப்பராக நடந்ததுலேருந்து சொல்லி கொண்டு வந்தேன். வேட்புமனு தாக்கல் செய்ததுலேருந்து சொல்லி கொண்டு வந்தேன். உங்களுக்கு வேட்புமனுக்கு முதல் நாள் இரவே 10ஆம் தேதியே நாங்கள் கதை கேட்கல. அதில் உங்களுக்கு இந்த ஆன்சர் வருது. நான் அதில் அந்த வீட்டில் இருந்து சொல்கிறேன். 10ஆம் தேதி நாங்கள் கதை கேட்கலையே தெளிவாக சொல்லப்படுது. அவர் சொல்கிறார், அதாவது வந்து அந்த கட்சி குழு, அந்த கட்சிக்குரிய ஒரு பொதுவான அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுவோம். அதில் வந்து முக்கியமாக மயூரன், அர்ச்சுனா 2 பேர் அக்கௌண்ட் 2 பேர் தான் ஜாயின் இருக்கும். அதில் வார ஃபண்டை வந்து நாங்கள் சேவ் பண்ணி அதுக்கு யாருக்கு என்னென்ன தேவைன்றது நாங்கள் அதில் செய்வோம். 2 விஷயத்தை அதில் கதைக்கப்பட்டதா இல்லையான்ற விஷயத்தை வந்து அந்த டீமில் இருந்த ஆக்களுக்கு தெரியுமா இல்லை. 2வது விஷயம் வந்து ரெண்டெல்லாம் கதைச்சு போட்டு அப்போ நாங்கள் அக்கா பொறங்காக்கா முதல்ல நான் கதைச்சு கொண்டுக்கிறேனாக்கா அக்கா நான் கதைச்சு கொண்டுக்கிறேனாக்கா முதல்ல உங்களுக்கு டைம் வருந்தானேக்கா. ஆளுக்கு வந்து நீங்கள் இப்படி தான் குறுக்கா கதைக்க போறீங்களா?
இல்ல நான் கேக்குறேன் இப்ப நீங்க ஆளாளுக்கு புறக்காரங்கன்னா நான் வெளியே போறேன் நீங்க ஒரு இல்ல 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 முதல்ல நான் கலைச்சு கொண்டு வரேன். இல்ல முதல்ல நான் என்ன நான் சொல்றேன், கலைச்சு கொண்டு வரேன்க்கா. அது கருத்து ஒரு வருது. நிமிஷம் கொடுங்க, நான் என்ன கேட்கிறேன். நீங்க ஒரு கதை இல்ல, சொல்றது, அது அண்ணா, கருத்து அண்ணா. வருது. அதுக்கு பிறகு இல்ல, நான் அவ கதைக்கிறேன். என்ன சொல்றான்னு கேட்டுட்டு பதிலா கொடுங்க. இல்ல, இல்ல, பிரச்சனை இல்லை. அண்ணா, பேசுங்க, இப்படியே பிரச்சனை மாறி இல்லை. மாறி நான் பேச முடிய டைம் இருக்கு தானே என்ன இது என்ன இப்ப ஒரு ஆள் அவ என்ன பேசினா சொல்றான்னு கேட்கறதுல என்ன அண்ணா, பிரச்சனை? நீங்கள் அவ்வளவு தப்பு விட்டு இருக்கிறீங்களா அண்ணா? அதுதான் எங்களுக்கு தப்பு பிடிக்கல உங்களை. விட்டது இல்ல தப்பு விட்டது இல்ல சரியா இப்ப நான் ரோஜியக்கா சொல்லுங்க, ரோஜியக்கா. எஸ்பி இல்லைங்க ரோஜியக்கா இல்ல வன்னி மைந்தன் சாரி எக்ஸ்கியூஸ் அவர் கதைச்சு முடிக்கட்டும், அவர் கதைச்சு முடிக்கட்டும். ஆமா ரோஜியக்கா போறோங்க கிருஷ்ணா நீங்க கணேசனையும் கலைச்சதை விட மறத்து துவங்கினீர் பெட்டர் ஃபினிஷ் finish பண்ணுங்க ஓகே கிருஷ்ணா. ஓகே 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 ரைட் அப்போ நான் அதில் வந்து தெளிவாக நாங்கள் கேட்டுனாங்க தெளிவாக சொன்னாங்க சரியா அப்போ என்னென்ன செய்யணும்னு சொல்லி கேட்டாங்க அதாவது வந்து எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது எங்களால் ஒரு லிமிட்டுக்கு மேலே இந்த விஷயத்தை செய்ய இயலாது என்று சொல்லி கேட்டு ஓமன்ட்டு சொல்லி தான் நாங்கள் வந்தது தெளிவாக சொன்னது மயூரண்ணை வந்து ஆஃபீஸில் வந்து கதை கேட்க வந்தது நான் மயூரண்ணை டாக்டர் அர்ஜுனா சொல்லி மயூரண்ணை வந்து இந்த ஆஃபீஸில் வந்து கதை கேட்கல நான் வடிவாக சொல்லி தான் நான் அனுப்பினான் இல்லை எனக்கு என்னென்ன விஷயம் இருக்குது என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அப்போ திருப்பி நான் போன் பண்ணி சொன்னேன் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கேட்ட வழியால் நீங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு சப்போர்ட் தாரிங்கன்ற வகையில் நான் வாரேன்னு சொல்லி சொன்னேன் சரியானே என்று சொல்லி 2 பேருக்குமே நான் சொன்னேன் அதுக்கு அடுத்த நாள் வந்து போட்டதுக்கு பிற்பாடு அந்த அட்மின் குரூப்பில் தேவைன்னு சொல்லி நான் திருப்பி கட்டினான் ஒரு நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு கால டிஸ்கஸ் பண்ணணும் குறைஞ்சது ஒன்றை விட்டு ஒரு நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்லாம் கேட்டேன் கேட்டு எனக்கு எதுவுமே ரெஸ்பான்ஸ் இல்லை அது அவ்வளோத்துக்கும் அந்த குறிப்பிலேயே அந்த எவிடன்ஸ் இருக்குது நான் என்ன கேட்டேன்னு சொல்லி 24ஆம் தேதி நான் இங்கே வந்து கதைச்சதுக்கு பிற்பாடு அதில் நான் தெளிவாக இதில் இவர் வன்னிமேந்தன் சொன்னதுக்கும் பாருங்கல்ல அதாவது வந்து 7 லட்சம் ரூபா 2 பேருக்கும் சேர்த்துன்னு சொல்லி கேட்கப்பட்டது ஒரு ஆளுக்கு 3,50,000 ரூபா 3,50,000 சொன்னால் ஒரு ஆளுக்கு 40,000 சொல்லி 2 பேருக்கு 40,000 ஒரு ஆளுக்கு 20,000 அப்பவும் தெளிவாக சொன்னாங்க தேவைன்னு சொல்லி சொன்னால் அரவிந்த் என்ற அப்பா ராமகிருஷ்ணா எனக்கு சொன்னது கிருஷ்ணா எங்களுக்கு அப்போ 3,50,000 3,50,000 வந்தாலும் நாங்கள் அதை எடுத்து நோட்டீஸ் எங்கள் கையில் 2 பேருக்குமே நோட்டீஸ் தரல சரியா அதாவது வந்து இந்த கையேடு ஒன்றுமே தரல நாங்கள் அடிப்போம் இருக்கிறத வச்சு கொண்டு செய்வோம்னு சொல்லி சொன்னது நான் அப்போ சரி ஓகேன்னு சொல்லி சொன்னேன் அப்போ முதல் நாள் சொல்லி எனக்கு அந்த 1,50,000 ரூபா அமௌண்ட் 50,385 அமௌண்ட் வந்ததோட அடுத்த நாள் வந்து அதே டாக்டர் நிப்பாட்டுறார் அதில் வந்து நிப்பாட்டி போட்டு சொல்கிறார் இவ்வளவும் காணும் என்று சொல்கிறார் அப்போ அந்த இடத்துல நான் திருப்பி கேட்குறேன் இதை வச்சு கொண்டோம் அப்போ அந்த வாகனம் ஒரு அண்ணன் வாகனம் தந்தார் இல்லைன்னு சொல்லல அதுல எல்லாம் நீங்கள் கணக்கு இடத்துல கதைச்சிக்கிறீங்க என்னன்னு கேட்டால் அந்த வாகனத்துக்கு டிரைவருக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க அந்த டிரைவர் அண்ணன் எனக்கு சொல்கிறார் சொன்னால் டிரைவர் அண்ணன் ஃபோன் நம்பர் எல்லாம் கேளுங்க அடுத்த நாள் 2-3 நாள் கழிச்சு வந்து எனக்கு 1 மணிக்கு கால் பண்ணுறார் என்னென்னு கேட்க டிரைவர் அண்ணன் சொல்கிறார் தம்பி இவங்க என்னென்ன இப்படியெல்லாம் கேட்குறாங்க என்னென்னு கேட்க டிரைவருக்கு சாப்பாடு கொடுக்கல தண்ணி கொடுக்கல நான் வந்த உடனே முதலாவது வேலை வாகனத்தை கொண்டு விட்டு அதுவும் ஒரு நாள் திங்கக்கிழமை 12 மணி 1 மணிக்கு தான் வாகனம் வந்து வாகனத்தை கொண்டு விட்டுட்டு அன்றைக்கு ஆக்கள் வாகனம் விட்டு வரல விட்டுட்டு முதலாவது அந்த அண்ணன் ஏற்றி கொண்டு போய் பைக்கில் ஏற்றி கொண்டு சாப்பாடு வாங்கி கொடுத்து தண்ணி வாங்கி என்ன டைமாக இருக்குது என்னென்ன வேணும் டீ வேணுமா தண்ணி சாப்பாடு வேணும் எல்லாமே செய்து கொடுத்து நான் பார்த்து அங்கே அப்புறம் சொந்த காசில் சாப்பிட்டாராமண்டெல்லாம் கதைச்சிக்கிறீங்க அப்போ நீங்கள் என்னென்னு கேட்டால் அடுத்த நாள் டாக்டர் வந்து எந்த காரணத்தின் அடிப்படையில் எந்த காரணத்தின் அடிப்படையில் சொன்னவர் இல்லாமல் எனக்கு ஓட்டு போட வேண்டாம் இல்லை எனக்கு காசு கொடுக்க வேண்டாம்ன்ற உடனே அதே அப்படியே தூக்கி வச்சுட்டு எல்லாரும் அடிச்சுனீங்க திருப்பி வந்து டாக்டர் வந்து தானா கிருஷ்ணாவுக்கு ஓட்டு போட வேண்டாம்னு சொன்னாக்கு பிறகு கூட திருப்பி என் மீது ஒவ்வொரு விஷயங்களும் திணிக்கப்பட்டது ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளை நீங்களாகவே எல்லாருமே உருவாக்கி வச்சிங்க நான் தெளிவாக சொல்கிறேன் 27ஆம் தேதி திருப்பி நாங்கள் அந்த பிரச்சாரம் ஒன்றை செய்வோம்னு சொல்லி வெளிக்கிட்டு அப்போ நான் கேட்டு இயலாது அப்போ நான் கடைசியாக மயூரனுக்கு கால் பண்ணி கேட்குறேன் மயூரன் நீங்களால் வந்து எங்களுக்கு ஒரு நாள் துடைக்கி தாங்கோ என்னோட தலைவர் வந்து அவர் வாரார் இல்லை என்று கேட்க அவர் உடனே கேட்டுக்கிறார் ராமகிருஷ்ணாவுக்கும் கால் பண்ணி காய்ச்சிக்கிறேன் நான் அவருக்கும் சொன்னேன் கால் பண்ணி காய்ச்சிக்கிறார் ராமகிருஷ்ணாவுக்கு சொல்லியிருக்கிற ராமகிருஷ்ணா திருப்பி சொல்லிக்கிற மயூரனுக்கு தலைவர் வந்து கடைசி 3 நாள் தான் நாங்கள் கிளிநொச்சிக்கு வருவாராம் கடைசி 3 நாளும் கிளிநொச்சியில் ரங்கி நின்று செய்வாராம் அது வரைக்கும் நிப்பாட்டுங்கோ ஏண்டா அப்போ நாங்கள் கடைசி 3 நாள் வரைக்கும் நிப்பாட்டி வச்சிருக்கலாமா பிரச்சாரம் செய்யாமல் நான் அப்போ மயூரனுக்கு திருப்பி சொல்கிறேன் மயூரன் அண்ணன் நீங்கள் வாங்கோ நாங்கள் தொடக்குவோம் என்று சொன்னால் இதுக்கு பிறகு நாங்கள் தாமதிக்கலான்னு சொல்லி அதோட வந்து ராமகிருஷ்ணா அவர் வந்து தொடர்பிலேயே இல்லாமல் போயிட்டார் சரிதானே அப்போ நீங்கள் காசு கொடுக்கலன்னு சொல்லி கேட்டுறீங்க எனக்கு நாங்கள் 2 பேருக்கு சேர்த்து 3,50,000 ரூபா வந்தது அப்போ நான் அதை கொண்டு வேலை செய்வோம்னு சொல்லி போட்டு வெளிக்கிட்டது இல்லைன்னு சொல்லலை நான் தேவைன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாத்துலேயும் நான் கணக்கு வழக்கு நான் இன்றைக்கு வந்தது மறுக்காக தான் ஏன்னு கேட்டால் நாளைக்கு நீங்கள் சொல்லுவீங்க வரவே இல்லைன்னு சொல்லுவீங்க அந்த கணக்கு வழக்கு நான் இன்றைக்கு இல்லை நாளை என்ன அந்த பில் எல்லாமே நான் இன்றைக்கு தான் வந்து மதியத்துக்கு பிறகு தான் இங்கே வந்து சேர்ந்திருக்கிறேன் நாளைக்கு நான் அந்த பில்லுகள் கணக்கு வழக்கு எல்லாம் ஃபுல்லாக அதை கூட்டி அந்த கணக்குகளை பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன செலவழிஞ்சுன்னு சொல்லி அதை நான் தர வேண்டியது என்ற பொறுப்பு அதை நான் கண்டிப்பாக செய்வேன் அதில் ஒரு மாட்டு கருத்தும் இல்லை அது அப்போ நான் திருப்பி கேட்டுறேன் அந்த விஷயத்தில் தெளிவாக திருப்பி கேட்டுறேன் அப்போ திருப்பி எனக்கு டாக்டர் அர்ஜுனா நான் திருப்பி தெளிவாக சொன்னான் என்னோட கதைச்சேன்னு சொல்லி வீடியோ போடுறார் கிருஷ்ணாவோட காட்சி சோல்வ் பண்ணியாச்சுன்னு சொல்லி நான் தெளிவாக கேட்டுறேன்
எங்கேயாவது ஒரு இடத்துல கால் பண்ணது ஒரு மெசேஜ் நான் போட்ட மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணல, கதைக்கிறதுக்கு எந்த சந்தர்ப்பமும் தரல. லோஜினியக்காக கூட சில அடிச்சிருக்கோம், லோஜினியக்கா ஃபோன் ஆன்சர் பண்ணல. அன்றைக்கு கிண்ணச்சில் வந்து கேட்க நான் சொன்னேன். அப்போ முதலாக வட்டக்கட்சிக்கு வரார், வட்டக்கட்சிக்கு வரையக்குள்ள வேட்பாளராக இருக்கிறார் தேவன் சொன்னா ராமகிருஷ்ணன் அவரை கூப்பிட்டு கேளுங்கோ. அவர் என்ன கால் பண்ணி கேட்கிறார், என்ன கிருஷ்ணா வந்து நிற்கிறாராம், எனக்கு சொல்லலை, அவன் எனக்கும் சொல்லலைன்னு சொல்றேன். எங்கள் 2 பேருக்கும் சொல்லவே இல்லை ஒரு வார்த்தை. வாரம் நாங்கள் கால் பண்ணா கூட ஆன்சர் இல்லை, தண்டை பாட்டில் வாரார், தனக்கு பிடிச்ச மாதிரி செய்கிறார். 3 நாளும் கிளினிக்ல பிரச்சாரம் நடக்கும் என்று டாக்டர் உங்களுக்கு சொன்னவரே இல்லையா? அந்த தகவல் இல்ல 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 எனக்கு சொல்லல, எனக்கு சொல்லல. இதுல நீங்க சொல்லுங்க அண்ணா கடைசி 3 நாள் என்று சொல்லி அது அவர் எனக்கு நேரடியா சொல்லல, சரிதானே? 2வது விஷயம் வந்து கடைசி 3 நாள் பிரச்சாரம் மட்டும் காணும் என்று யோசிக்கிறீங்களா? கடைசியா 2 மினிட்ஸ் தாங்க லோஜிக்காரங்க கதை கட்டும் இந்த இதுக்கு 2 மினிட்ஸ் தாங்க ப்ளீஸ். நீங்க தொடர்ந்து தானே கதை 2 மினிட்ஸ் தாங்க. கிருஷ்ணா, எல்லாருக்கும் வணக்கம். கிருஷ்ணா அண்ணா, நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். முதலாவது நீங்கள் வச்ச குற்றச்சாட்டில் நான் எதிர்கருத்து தெரிவிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களோட தலைமைக்கு கீழே கட்டுப்பட்டு பயணிச்சீங்களா? உங்களோட தலைமை மீட்டிங் வைக்கக்குள்ள நீங்கள் ஹெட்செட்டை போட்டுக்கொண்டு ஃபோன் பாவிச்சு கொண்டு இருந்தா சரியா? மீட்டிங்ல நீங்க செய்தது சரியா? இல்ல 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 நான் முட்டா மறக்கிறேன். எல்லாரும் தான் போன் பாவிச்சது. ஹெட்செட் இல்ல இல்ல ஹெட்செட் வந்து காலத்துல இருந்தது. நான் ஹெட்செட் முதலாவது நீங்கள் நான் இன்றைக்கு கதைக்க வந்தது இன்றைய ஆதங்கத்தில் கதைக்கிறேன். நான் கஷ்டப்பட்டு நான் வேலை செய்து இன்றைக்கு எங்களோட தளம் வந்து எங்களோட கட்சி வந்து 3 ஆசனங்களை வின் பண்ண போனதுக்கு நீங்களும் ஒரு காரணம். அந்த வேதனையில தான் நான் கதைக்கிறேன், சரியா? நீங்கள் எப்போ மீட்டிங் வச்சாலும் வந்து 2 பக்கம் ஹெட்செட்டை போட்டுக்கொண்டு ஃபோனை வச்சுக்கொண்டு ஃபோனை பார்த்து கொண்டிருப்பீங்க. தலைமை பீடத்துக்கு மெட்டாக்கள் கருத்து தெரிவிக்கிறதுக்கு மெட்டாக்கள் சொல்கிற கருத்தையும் ஏற்றுக்கொள்றது இல்லை. முதலாவது குற்றச்சாட்டு. 2வது, ஒருபோதும் எமது தலைவர் சொல்ல இல்லை நீ 2 பேர்லையும் 2 பேர்லையும் அக்கௌண்ட் இருக்கும், காசு அதுக்கு வரும், அதில் எடுத்து செலவழிப்போம்னு சொல்ல இல்லை. அதுக்கான காரணம் வந்து அக்கௌண்ட் திறக்க இயலாது, நாங்கள் கூட்டம் வைக்கல, கட்சியாக ஆரம்பிக்க இல்லை, எங்களுக்கு பேர் போட்டு அக்கௌண்ட் திறக்க இயலாது, ஆனபடியால் 2 பேர்ட்ட பேர்லையும் அக்கௌண்ட் இருக்காதுன்னு சொன்னவர். 3வது, ரோஜினி அக்கா கால் பண்ண ஃபோன் ஆன்சர் பண்ணல. நான் ஆஃபீஸ் திறக்க போகிறேன்னு சொல்லி இன்விடேஷன் உங்களுக்கு அனுப்பினால் நீங்கள் அதுக்கு எனக்கு ஒரு பதில் ரெஸ்பாண்ட் பண்ணி ஒரு பதில் தந்தீங்களா? இவ்வளவுக்கு எனக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். நீங்கள் எல்லாரும் விளையாட்டு விட்டுட்டு கட்சிக்குள்ளே நின்று எங்களை கட்சியை பின்னுக்கு தள்ள வேணும்னு சொல்லி வந்து சேர்ந்து போட்டு நாங்களுடைய தோல்வி அடைஞ்சு போட்டிருக்கிற காரணம் நீங்களும் ஒரு ஆள் தான். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள தன்மை தோல்விக்கு. மீடியாவுக்கு நீங்க போயிருக்கிறீங்களா உங்களோட தலைமைக்கு எதிராக? மற்றது நீங்கள் வந்து எப்படி நீங்கள் மீடியாவுக்கு போனீங்கன்னு சொன்னால் மற்றாக்களுக்கு சொல்லாமல் எப்படி மீடியாவுக்கு போவீங்க? தலைவரை பற்றி ஒரு கருத்தை தெரிவிக்கிறேன்னால் மற்றாக்கள்கிட்ட நீங்க கேட்டுருக்கணும். கேட்காம நீங்க எப்படி மீடியாவுக்கு கொடுக்க போவீங்க? உங்களோட இஷ்டப்படி. எந்த இஷ்டப்படி நான் செய்யல, சரியா? நான் அந்த குரூப்ல நீங்க அப்படி இல்ல நீங்க வந்து ஓபன் பண்ண போறேன்னு சொல்லி போட்டு குரூப்லயே நான் போட்டேனா? ப்ளீஸ் கிருஷ்ணா கதைக்க விடுங்க. அடுத்தது கிருஷ்ணா, நீங்கள் வந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் என்ன வேலை செய்தாங்கன்ட்டு கலந்து மீட்டிங் வைப்போம்டா. சரி, தலைவர் வைக்க இல்லை, நீங்கள் இந்த தளத்துலேருந்து தானே வெளியில் போனீங்க, இந்த தளத்தில் வந்து கதைச்சிருங்களா தானே? நீங்கள் என்ன வேலை செய்தீங்க, என்ன வேலை திட்டம் செய்தீங்க, இந்த தளத்தில் வந்து கதைச்சிருக்கலாம் தானே? நீங்கள் வந்து கதைக்க இல்லை. இல்ல நான் கேட்ட கேள்வியில் அதுக்கு நான் பதில் சொல்றேன், சரிதானே? முதலாவது, நான் எத்தனையோ தரம் நாங்கள் கேட்ட இதையுமே தலைவர் என்று சொல்லி கிருஷ்ணா ஒரு நிமிஷம் பண்ண நீங்கள் அக்கா கிட்ட கோழிக்கு பதில் சொல்லுங்க. எதற்காக ஒரு கூட்டம் நடக்கல ஒரு தலைமையை ஏற்றுக்கொண்டு நாங்கள் பயணிக்கிறோம்னு சொன்னா நீங்கள் உங்களோட குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு வெளியில தானே மக்களை சேவை செய்தானே வந்து நீங்கள் எதற்காக அண்ணா நீங்கள் ஒரு கூட்டம் நடக்கல ஹெட்செட்டை போட்டுக்கொண்டு போனை பார்த்து கொண்டதுக்காக இருந்தீங்க? நீங்கள் அண்ணா கூட்டம் நடக்க முழு நேரம் நாங்க ஹெட்செட் போட்டு கொண்டு பார்க்கல. அண்ணா நான் சொல்றேன்ல பதில் சொல்லவே விட மாட்டீங்க. திருப்பி மறுபடியும் நீங்க மாறி கேள்வி கேட்பீங்க. தவறுகளை உங்களோட தவறுகளை நீங்க ஒரு நிமிஷம் பண்ணுங்க. உங்களோட தவறுகளை அண்ணா இதுதான் உங்களோட தரப்புல உள்ள பிரச்சனை. ஒரு ஆள் என்ன பதில் சொல்ல விடுறல
சரிதானே ஒரு ஆள் கேட்ட பொறுங்க கேள்விக்கு என்ன பதில் சொல்ல காசை போறீங்க? வாங்கி போட்டு மாறி மாறி கேள்வி மட்டும் தான் கேட்கிறீங்க தவிர எதுக்கு அவங்க பேசுறாங்க தெளிவா தான் சொன்னானே. தெளிவா தான் சொன்னானே. இல்ல, இவ்வளவு காசு வந்ததுன்னு சொல்லி தெளிவா தான் சொன்னான். நன்றி வணக்கம் போட்டு இல்ல, வாங்க இல்ல, அண்ணா, வடிவா தான் சொல்லியிருக்கிறேன் நான். போட்டு வாங்க. வடிவா தான் சொல்லியிருக்கிறேன். சரியா? மைந்தன்புடன் கதை கட்டும் லோஜினி அக்காண்ட மைந்தர் என்ன விடுங்க கதைக்கிறதுக்கு எந்த மீட்டிங்ல எங்க ரெக்கார்ட் பண்ணி நான் கஷ்டப்பட்டு வேலை செய்து இன்றைக்கு எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் வேலை செய்யறாங்க. நீங்க மட்டும் கஷ்டப்பட்டு வேலை செய்யல. முதலாவது கேள்வியை முடிக்கிறேன் முடிக்கிறேன். அதை விட்டுட்டு நான் வந்து கேட்டு தான் வந்தேன். அதில் கிரீன்லாண்ட் நேம் இருக்கு ஆச்சு கேட்க அண்ணன் நான் ஒரு எளிய தூங்க போறேன் கதைக்கலாமான்னு கேட்டு தான் வந்தேன். சரிதானே கேட்டு தான் வந்தேன். அவன் ஓமண்டாக்கு அப்புறம் நான் உள்ளுக்கு வந்தேன். நான் அப்புறம் சொல்லிடும் இப்ப நானும் குறுக்கான வந்தேன்னு சொல்லிடுறேன். கதை எழுக்காமல் லோஜினி அக்காண்ட கேள்விக்கு முதல் அது பதில் சொல்ல விட்டாதானே பதில் சொல்றதுக்கு. இல்ல இல்ல பதில் சொல்ல விட்டாதானே யார் விடுறீங்க பதில் சொல்றதுக்கு? யார் விடுறீங்க பதில் சொல்றதுக்கு? இல்ல பதில் சொல்றது யார் விடுறீங்க? இல்ல லோஜிக்கா என்ன செய்யறா எங்க அது சொல்ற என்ன பதில் சொல்ல விடுறீங்களா? மாறி மாறி ஒரு ஆளும் கேள்வி கேட்கறீங்க தவிர பதில் சொல்ல விடுறீங்களா? இங்க ஒரு ஆள் ஒரு கேள்விக்கு முழுசா பதில் சொல்ல விடுறீங்களா? இல்லையே. 2 மினிட்ஸ்ல நீங்க உங்களோட பதிலை சொல்லுங்க. 2 மினிட்ஸ்ல உங்களோட பதிலை சொல்லுங்க. ரைட், தெளிவா சொல்றேன் நான். அதுல வந்து இவர் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுக்கு நான் போன் பாவிச்சிருக்கேன். அதுக்காக முழு நேரமும் போன் பாவிச்சதில்லை. ஏனென்றால் நாங்கள் அங்க இருந்து கொண்டு போன்ல வந்து நாங்கள் வேற வேலை பார்க்கல. போன்ல வந்து எல்லாருமே அதுல போன் பாவிச்சது சரிதானே. அதுல எல்லாருமே சொல்லி அதுக்காக லோஜிக்கா பாவிச்சுன்னு சொல்லல. அதுல இந்த பெரும்பாலான ஆக்கள் என்று சொன்னால் அது நீண்ட நேரம் ஒரு டைம் லிமிட் இல்லாம போனது. போயக்குள்ள வந்து நாங்கள் சில தேவைகளுக்கு போன் பாவிக்க வேண்டிய தேவை இருந்தது. அதுல ஆனால் அங்க கேட்கப்படுற விஷயங்கள் அவ்வளவுக்கு நான் டிஸ்கஸ் பண்ணி கொண்டு தான் இருந்தேன். அவ்வளவுக்கு நான் பதில் சொல்லி கொண்டு தான் இருந்தேன். கதைச்சு கொண்டு தான் இருந்தேன். சரியா? அதை விட்டுட்டு வந்து தலைவர் சொன்ன தீர்மானத்தை என்று சொன்னால் நான் எத்தனை நேரம் கேட்டு அன்றைக்கு கூட எனக்கு அந்த லீவ் லெட்டர் தான் அனுப்பலையே. அங்கே திருப்பி நான் கால் பண்ணி அண்ணா வெளியே வந்தோம் அண்ணன் அந்த லீவ் லெட்டர் தாங்க ஒன்னு சொல்லி கேட்க கிளிநொச்சிக்கு போங்க கிருஷ்ணா, கிளிநொச்சியில தேவன் அத்தியாவத்தில் இருக்கும் நாளைக்கு நீங்க எடுக்கலாம் அங்க அடிக்க கொடுத்தாச்சு விலை குறைவுன்னு சொன்னது. அங்க வந்து கேட்டா அங்க அப்படி ஒரு சமூகமே நடக்கலைன்றாங்க. திருப்பி நான் கால் பண்ணா திருப்பி ஆன்சர் இல்லை. எனக்கு எந்த ஒரு வகையிலையுமே சரியான முறையில் நான் இவ்வளோ முறை ட்ரை பண்ணி நான் உடனே போகலை. எங்கே இப்போ மீடியாவுக்கு உடனே போகலை. 31ஆம் தேதி நான் கடைசியாக அந்த பிரச்சாரம் வச்சு நான் கிளிநொச்சியில் இந்த பான ஒழுங்குற தீபாவளி அன்றைக்கும் தேவன் சொல்லிச்சினால் இல்லை டீனக்கா வருவா டீனக்காட்ட கேளுங்கோ சரியா. அப்போ நீங்கள் அதுக்கு முதல்ல நீங்கள் எல்லாத்தையும் படிக்க விளையும் கொள்ளுங்க. மன்னாரில் ஆள் இல்லைன்னு சொல்லக்கூட கூட இவ்வளோ பிரச்சனை நடந்து நான் முரண்பட்டு போட்டு இருந்து கொண்டோம். புனே எடுக்க போகிறதுக்கு ஆள் இல்லைன்னு கூட உங்களுக்கு தெரியுமா மெசேஜ் பண்ணுறது தெரியுமா? அவள் சொல்லியிருப்பா 6 ஆள் என்று சொல்ல வேணாம் என்று சொல்லுவா. ஒரு ஆள் போகுதான்னு சொல்லி நான் ரெடியாக போய் ஜிஎஸ் கரெக்டர்லேருந்து எல்லாம் வாங்கி சைன் வச்சு கொண்டு வந்து புனே எடுக்கிறதுக்கு நான் தயாராக இருந்தேன். டீனக்காக்களுங்க உங்களுக்கு மெசேஜ் வாங்கி காட்டிப்பாங்க. ஒரு ஆள் சொல்கிறார் நாளைக்கு நீங்கள் தான் போகிறாரா மாலை ஆறுன்னு சொல்லுவேன் சொல்லி. அப்போ முரண்பாட்டுக்கு பிறகு நான் கைவிடக்கூடாது இல்லை நான் தெளிவாக இருந்தேன். அந்த இடத்துல நான் இருந்தேன் சரியா. அதை விட தீபாவளி ஆண்டு கொண்டு போய் நாங்கள் எல்லாருமே தீபாவளிக்கு எலுமான வரைக்கும் ஆக்கள் வீட்டு இருக்க நாங்கள் 9 பேரை கொண்டு இறக்கி அந்த வாகனம் கேட்டதுக்கு பதில் சொல்லி சொன்னேன். நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்லியாச்சு. அதாவது வந்து நான் முழுமையா போன் பாவிக்கல. அதுக்கு இல்ல ஒரு தலைமை பீடம் இருந்தா எவ்வளவு நேரம் மீட்டிங் நடந்தாலும் போன் பாவிக்க கூடாதுன்னு நான் படிச்சிருக்கிறேன். எந்த தலைமை அப்படித்தான் இருக்கு. மற்றது 2வது நீங்கள் வந்து தலைவர் உங்களுக்கு சொன்னவரா தான் மயூரண்டு பேர்லயும் தண்டை பேர்ல அக்கௌண்ட் இருக்குன்னு சொன்னவரா? நீங்க முதல் நாள் 10ஆம் தேதி இருந்தீங்களா கூட்டத்துல? இல்ல நாங்க இருக்கிற 10ஆம் தேதி இருந்தீங்களா? முதல் நாள் ரவு 10ஆம் தேதி உங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? இல்ல சொல்லப்பட்ட விஷயம் இல்ல கிருஷ்ணா நீங்க கதைக்க கூடாது. நான் அதுல தலைவர் வந்து என்ன நடந்திருக்காது விடுங்க. உங்களை கதைக்கத்தான் தான் என்ன கதைக்க விடுங்க. ஒரு நாள் கூட மீட்டிங்குக்கு நான் பிந்தி வாரையில 5 நிமிஷத்துக்கு முதல் தான் மீட்டிங் நின்னா. ஒரு நாள் கூட மீட்டிங் இடையில குழப்பி போட்டு போயில்லை. எவ்வளவு என்ன நடந்தாலும் கடைசி வரைக்கும் மீட்டிங்ல இருந்து போயிருக்கிறேன். நீங்கள் மீட்டிங்குக்கு வாரது பிந்தி அப்புறம் என்ன கேட்கறீங்க? நீங்கள் முதல் நாள் கூட்டத்துக்கு இருந்தீங்களாண்டு எப்படி உங்களுக்கு தெரியாது? கிருஷ்ணா பிளீஸ் இல்ல நான் சொல்றேன் 10ஆம் தேதி உங்களுக்கு கதைக்கப்பட்ட விஷயம் தெரியாது. நீங்க சொல்லுங்க சொல்லலாது
கட்சி இல்ல கட்சியில இருக்கிறவங்களுக்கு தெரியாதா, தலைவரும் செயலாளரும் சேர்ந்து பேங்க் ஓபன் பண்றேன்னா கட்சிக்கு மீட்டிங் வைக்கணும், மினிட் சப்மிட் பண்ணணும் பேங்குக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? அப்ப எப்படி தலைவர் சொல்லியிருப்பாரு ரெண்டு பேர் அக்கௌண்ட் நீங்க வந்து எங்களை புலகாரனாக வராதேங்க, சரிதானே? முதல் நாள் 10ஆம் தேதி சொல்லப்பட்டதுதான் நான் சொல்றேன். நான் புதுசா சொல்றேன். 10ஆம் தேதி நீங்க 100% நீங்க புலகாரம் தான் அண்ணா. நீங்க சொல்லாதீங்க என்ன சொல்லாம என்ன நீங்க புலகாரம் பண்ண செயலை எங்களுக்கு காட்டி தந்திருக்கு. எங்கட செயல் மயூரனோட சேர்ந்து மயூரனோட சேர்ந்து நீங்க நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். கிருஷ்ணா, நீங்க செய்த பிள்ளையனாலதான் நாங்க எண்ணிக்கை குறைஞ்சு நாங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறோம். அல்ல 3 ஆசனம் போயிருக்கு. பிள்ளைகளை ஒத்துக்கொள்ளுங்க. சரி, அந்த ஆதங்கத்துல நான் கதைக்கிறேன். கட்சி அலுவலகம் திறக்கிறோம் என்று சொல்லியக்குள்ள கட்சி அலுவலகம் திறக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி இயலாது. அப்போ தலைவர் போடுறார் நோட்டீஸ், நான் பேப்பர் இல்லாம அங்க ஆபீஸுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி. அப்ப நீங்க அந்த நேரம் வந்து இந்த எடுத்துக்கொண்டு போயிருக்கலாம் தானே? தலைவர் போடுறாரு. நான் ஏற்கனவே நீங்களுக்கு ஒரு நாள் முன்கூட்டி சொல்லிருக்கேன்ல. சரி, நான் தெளிவா பதிலே போடாம இருந்தானா? இல்ல பதிலே உங்களுக்கு சொல்லாம இருந்தானா? பதில் போட்டிருந்தான் உங்களுக்கு. இல்ல இந்த நாள் வர முடியாம அக்கா பதில் சொல்லலன்னு சொன்னா தான் நீங்க கேட்கலாம். என்ன நான் ஒரு பதிலே சொல்லலன்னு சொல்லி. சரியா? பதில் உங்களுக்கு சொல்லியிருந்தானா இல்லையா? குரூப்ல தெளிவா சொல்லியிருந்தானா இல்லையா? குரூப்ல சொல்லியிருந்தானா இல்லையா? ஆறுமே பதில் சொல்லுங்க. பஸ்ல டிராவல் பண்ணிட்டு கலெக்டர் கஷ்டம் இல்ல நான் இருக்கிறேன். நான் உடனே இருந்தாங்க இருக்கிறேன். நான் டிராவல் பண்ணி கொண்டிருக்கேன். லோஜியக்கா டிராவல் பண்ணி கதைக்கிறா டிராவல் பண்ணி கொண்டிருக்கேன். கட்சிக்காக வேலை செய்யறதுன்னா என்ன காரணம் இருந்தாலும் நாங்கள் கட்சி அலுவலகம் திறக்கிறோம் சொன்னா அந்த இடத்துல நிப்பேன். நானண்டா நிப்பேன். அக்கா அதுக்கு முதல்ல எங்களை குற்றவாளியாக்கி போட்டு போகணும்னு வாழ்ந்துருக்கீங்க. எனக்கு தெரியும். சரியா? நான் தெளிவா கட்சிக்காக தான் நாங்கள் வேலை செய்ய வடிவா கேட்டு நாங்கள் சொல்லுங்க சொல்லி டிஸ்கஸ் பண்ணுங்க சொன்னாங்க. நீங்க உங்களோட பாடல என்ன பாடலை செய்து போட்டு எங்களை வந்து கொண்டு வர முடிக்கிறது என்ன கடா? லோஜியக்கா கட்சிக்கா என்ன செஞ்ச வேண்டது இந்த தளத்திலே மக்களுக்கு தெரியும். நீங்கள் செய்த விளையாட்டு மக்களுக்கு தெரியும். அர்ஜுனா வந்தாலும் நான் பிள்ளை கதைக்க தயாராத்தான் இருக்கிறேன். நீங்க விட்ட பிள்ளை இருந்தாலும் நான் கதைக்க தயாராத்தான் இருக்கிறேன். நான் விட்ட பிள்ளை இருந்தாலும் நீங்க சுட்டிக்காட்டினா அதுக்கு நான் கதைக்க தயாரா இருக்கிறேன். என்னத்துக்கு என்றால் நீங்கள் எல்லாரும் விட்ட பிள்ளை காரணமாகத்தான் நான் இன்றைக்கு தோல்வி அடைஞ்சிருக்கிறது காரணம். அதுக்காக நான் இந்திய ஆதங்கத்துல கதைக்கிறேன். நாங்க 4 சீட்டுல கழிச்சிட்டு போயிருப்பேன். சரியா? நீங்க இந்த தளத்துல வந்து கதைச்சிருக்கலாம். எப்ப வந்து நீங்க இந்த தளத்துல கதைக்கிறதுக்கு இந்த தளத்துல இருந்து போனீங்க? எப்ப வந்து நீங்க தளத்துக்கு கதைக்கிறதுக்கு கேன்லி வில்லியர் தளத்துக்கு வந்து சொன்னீங்களா? கேன்லி கூட தரையில நோட்டீஸ் தரையில ஒன்னும் தெரியல. தளத்துக்கு வந்து சொன்னீங்களா? அல்ல எங்களுக்கு சொன்னீங்களா? ஒன்றுமே அன்பழகனுக்கு எவ்வளவு காசு கொடுத்த நீங்கள்? உங்களுக்கு அந்த 1,50,000 அந்த மற்ற பட்பாளுக்கு எவ்வளவு காசு கொடுத்தீங்களான்னு நான் 2 பேருக்கும் சேர்த்து 1,50,000 அனுப்பிவிட்டுறாங்க. அந்த வந்த காசுல மற்ற பட்பாளுக்கு நீங்க எவ்வளவு காசு கொடுத்தீங்க? அவரு எவ்வளவு லீஃப்லெட் அடிச்சீங்க? எங்க பிரச்சாரம் செய்தீங்க? நீங்கள் 2 பேருக்கு சேர்த்து காசு கொடுக்கப்பட்டது. நீங்க என்ன செய்யணும்? அவருக்கு அந்த காசு கொடுத்துருக்கணுமா இல்லையா? இந்த நிமிடம் வரைக்கும் அந்த அன்பழகன் அறிவுலனுக்கு நீங்க கொடுத்த அந்த வந்த காசுல கொடுத்த காசு எவ்வளவு? அதோட கொடுக்காட்டி ஏன் நீங்க கொடுக்கல? அதோட கிருஷ்ணா உங்களுக்கு கட்சியோட முரண்பாடு வந்துட்டுது, மீடியாவுக்கு போட்டுது. அதோட ஏன் நீங்கள் உங்களோட ஃபுல் ஸ்டெப்பை போட்டுட்டு why don't you move out? சரி, பிறகும் வந்து வேலை செய்யறீங்க கட்சிக்கு, பிறகு 2ஆம் தரம் மீடியா கூப்பிடுறீங்க. சரி, அந்த மனுஷன் அர்ஜுனாவே அந்த டீமையும் அவமானப்படுத்துறீங்க. நான் மீடியாவுக்கு தானா கிருஷ்ணாக்கு ஓட்டு போடணும் நான் போறேன். அப்ப அது வரைக்கும் மாறாது கேட்டீங்களா? ஏன் கிருஷ்ணாக்கு போட வேண்டாம்னு சொல்லுது? தலைவர் சொன்ன காரணம் வந்து நீங்கள் உடைச்சிட்டீங்க. என்ன உடைச்சு காசு கொடுக்கல, அது போல சொல்லுங்க. அதுதான் சொல்றேன். அடுத்த நாளே திருப்பி தாரதுக்கு கேட்டேன். அந்த காசை திருப்பி தரதுக்கு கேட்டான். நான் அங்க கொடுத்தா நான் தரையலாது. அப்ப நான் அந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு சில கேட்கும் போது அடுத்த நாளே கேட்டான். கேட்கல தானே? அப்ப நீங்க கேட்காத கொடுக்கல. யார்கிட்ட
நாங்க திருப்பி தர சொல்லி யாருமே கேட்கலையா உங்கள்ட்ட? இல்ல நீங்க கேட்கல. ஆனா Okay, அப்ப நீங்க சரி கேட்காட்டிலும் நீங்களே பிறகு கொடுக்கல. அப்ப அதை சொல்லுங்க. பிறகு யாருக்கு கொடுக்கல? இல்ல நான் தொடர்பு கொள்ள முயற்சித்த போதோ எங்க அது என்னோட ஃபுல் ரெக்கார்ட் இருக்குது. அதாவது வந்து கோல் கிஸ்ட்ல இருந்து எல்லாம் இருக்கு. 6வது அரவிந்த் பண்ற அப்பா சரி, 6வது கோல் ஆன்சர் பண்ணவியா, கதைச்சவியா, டாக்டர் ஆன்சர் பண்ணவரா, கதைச்சவரா, சரி. அப்ப எதற்காக உங்களுக்கு மட்டும் காசு கேட்காம அவருக்கு எத்தனை காசு கட்டுறீங்க? முடியாவிட்டா எதற்காக அவருக்கும் சேர்த்த மக்களை காசு தாங்கிறதுல வந்து கட்டுனீங்க? ஐயா நான் காசு போடுறேன்னு சொன்ன உடனே அறிவன் பண்ணி எனக்கு கோல் எடுத்து கதைச்சது என்னோட விஷயம் இருக்குது. அண்ணா நீங்க கேட்டது சரி என்ன, நாங்கள் இந்த 3,50,000 வச்சு கொண்டு நோட்டீஸ் அடிப்போம்னு சொன்னது. ஆனால் திருப்பி அடுத்த நாள் அவங்க எப்பப்ப கோல்ல ஆன்சர் பண்ணுவாங்க, எப்பப்ப தொடர்பா துண்டிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆர் அறிஞ்சு எப்பப்ப கதைக்கிறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் செய்த உதவியை நான் மறைக்கவும் இல்லை. நீங்கள் அப்ப என்ன செஞ்சிருக்க மாட்டா, அவங்க பிரட்டி கதைக்கிறாங்க, அதை எடுக்கிறாங்க இல்ல, அதை காய் வெட்டுறாங்க. நீங்க என்ன செய்யணும்? உங்களுக்கு மட்டுமான அந்த விடயத்துக்குமான அந்த பொருளாதாரத்தை தான் நீங்க கேட்டுக்கணுமா இல்லையா? அப்ப எதற்கு 2 முதல் நாள் தான் வருது. நீங்க எவ்வளவு சொன்னீங்க? 6 பார்த்தா 7 கேட்ட நீங்க காசு வேணும் ஒரு தடவை. இப்ப கணக்கு காட்டணும். நீங்க மேலே எடுக்கல ஒரு தரம் உங்களுக்கு வேற வழியா நீங்க கொண்டு முக கால கதைப்பீங்க என்னன்னு கேட்டா நீங்க யாரும் சொல்ற கேட்டுக்கொண்டு முதலாவது வந்து கேக்குறீங்களா? ஒரு மனுஷன் சொல்ற நான் வந்தனா எத்தனை பேர் கீழே சொன்ன கிருஷ்ணா வந்து கெடுங்கன்னு சொல்லக்கூடாது. இல்ல 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 உங்களை ஒரு தரம் வேண்டாம் என்று சொல்லிருக்கீங்க. யாருமே முதலாவது ஒரு மனுஷன் நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமா சேர்ந்து என்ன பிளைன் பண்றதுக்கு நீங்க முயற்சி செய்யலாம். உங்களோட கட்சி ஏற்ற நீங்கள் அந்த கட்சியோட 1000 பிரச்சனை கட்சியை மற்ற மெம்பர்ஸை கூப்பிட்டு வச்சு இணக்கப்பாட்டை ஏற்படுத்தி கூப்பிட்டு காய்ச்சிருக்கணும். இறுதி வரைக்கும் அவன் தலைவரம் துரோவஞ்சா தேர்தல் முடிய மட்டும் இருந்து ஓடு கடைசியா வச்சிருக்கணும். வன்னிமேந்திர மேல என்ன தேசத்துறை சொன்னதானே நான் கடைசி வந்து நின்றான் தானே இறுதி வரைக்கும். இல்ல எடுத்துட்டு காவடி ஆடி முடிக்கணும் சொன்னா 15 எல்லாம் கதைப்பேன். இப்ப கதைக்கிறேன் தானே கதைக்கிறேன் தானே நான். இப்ப முடிஞ்ச கிருஷ்ணா கிருஷ்ணா உங்கள்ட்ட நீங்க அண்டைக்கு கடைசி நாள் நான் டென்ஷன்ல நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். கடைசி நாள் கடைசி பிரச்சனை நடந்து கொண்டிருக்குது. நீங்க என்னட்ட போன் பண்ணி அதிகாரபூர்வமா கேட்குறீங்களா ஐடி எங்கேன்னு சொல்லி. ஏன் ஐடி உங்களுக்கு நான் ஃபோம் எல்லாம் எடுத்து ஃபோம் எல்லாம் நிரப்பி ஃபோட்டோ எல்லாம் நான் கழுவி நான் எல்லாம் ஒட்டி உங்கள்கிட்ட சைன் வாங்கி நான் கொடுத்துறேன். இடையில எப்போ அது ஃபோன் பண்ணி கேட்ட நீங்கள் ஐடி வந்து எடுத்தாக்கா ஐடி எடுத்துட்டீங்களா? உங்களுக்கு சொல்லலையா? நான் உங்களுக்கு கால் பண்ணி நான் கால் பண்ணான்னு சொல்லி நீங்க சொல்லல. உங்களோட போன் துலங்கி போச்சு கிருஷ்ணா சொல்லலையா? சாரி கிருஷ்ணா சாரி கிருஷ்ணா நீங்க கலக்குறேன்னு சொன்னா சாரி கிருஷ்ணா போன் துலங்கி போச்சு சொன்னீங்களா இல்லையா? நாகேந்திரபுரம் மீட்டிங் விடுங்க சரியா கதைக்க விடுங்க. கடைசி நாள் மீட்டிங் வந்து நீங்க பேர் போனீங்களா இல்லையா?
நான் நிக்கிறேன் போட்டு கூட்டத்துல எல்லாம் போனீங்களா இல்லையா? நீங்களும் பிரகாசனையும் கடைசி 11ஆம் தேதி கூட்டத்துக்கு வந்து நான் நிக்கிறேன்றதுக்காக அந்த புளியம்பக்கன மக்கள் கூப்பிட்ட போது கூட்டத்துக்கு வந்து நான் நிக்கிறேன்ற காரணத்துக்காக அப்போ நான் கேட்டேன், அக்கா வந்துட்டீங்க சனத்துக்கு காட்டாதீங்க உள்ளுக்கு வாங்க, நான் வெளியே நிக்கிறேன் போய் கதைச்சு போட்டு வாங்க. இல்ல வந்தாங்க ஒரு தலைமைக்கு கட்டுப்பட்ட எந்த மெம்பரும் ரோஜினி அக்கா செய்ததையும் செய்ததையும் ஜஸ்டிஃபை பண்ணுங்க. என்னன்னு சொன்னா தலைமை சொல்றீங்க, தலைமை எனக்கு செய்த வேலைகளுக்கு எல்லாத்துக்கும் நீங்க யாருமே கேள்வி கேட்கல. சரிதானே? நான் எந்த விஷயம் சொல்லிட்டேன், நாளைக்கு உங்களுக்கு கணக்கு வழக்கு தாரேன். சரிதானே? நான் என்ன கேட்டா நீங்கள் எல்லாரும் லோஜியக்கா நீங்கள் நான் உங்களுக்கு எத்தனை தடவை நான் போன் பண்ணேன், நீங்க ஆன்சர் பண்ணல. சரிதானே? அண்டே கேட்க சொன்னீங்க. இல்ல நான் போறேன். இல்ல வந்து எல்லாரும் இல்ல நான் போறேன். நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, எந்த விஷயத்த சொல்லியாச்சு, எந்த விஷயம் நான் சொல்லிட்டேன் தெளிவா. ஏன்னா இதை நீங்க எல்லா விஷயம் என்ன முடியாது காட்டுறதுக்கு நான் ஆள் இல்ல. இல்ல நீங்கள் என்ன உங்களுக்கு உரிய நேரத்தை நான் கொடுக்க சொல்லி கேட்டேன். அதே மாதிரி எனக்கு 2 minutes லோஜியக்கா ஐயா ஒரு நிமிஷம். லோஜியக்கா நீங்களும் நடந்த லோஜியக்கா உங்களுக்கு தான் தெரியுமாக்கா, மற்றவங்களுக்கு தெரியாது. 3ஆம் நபர் ஆளுக்கு நீங்க தான் சொல்லணும். நான் சொல்றேன் புளியம் பொக்கனையில வந்து மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணி போட்டு வீட்டுக்காராக வந்ததெல்லாம் 50 நிக்கிறேன் வருவீங்களாண்டு. அப்ப உடனே நான் என்ன செய்றேன், சரி நான் வாரேன், யார் வருவீனம் என்று சொல்ல மயூரனா வருவீனாவே வந்தா நான் அந்த இடத்துக்கு வர மாட்டேன், நீங்க வேற யாரையும் வச்சு செய்யுங்கன்னு சொன்னேன். சொன்ன பிறகு அவர் சொல்லிச்சுனா சரியாவே வரையில நீங்க வாரீங்களாண்டு. சரி என்று சொல்லி நானும் பிரகாஷ் அந்த இடத்த போய்க்குள்ள கிருஷ்ணா அந்த இடத்த நின்றவர் எங்களுக்கு சொல்லாமல் எங்கட தலைமையை எங்கட இதை கொண்டு போய் மீடியாவுக்கு கொடுத்த ஒருவர் எங்கட கட்சியிலேருந்து ஒருவர் நிக்கிற இடத்துல நான் அந்த இடத்த கூட்டம் வைக்க நான் விரும்ப இல்லை. அதனாலதான் நான் திரும்பி வந்தேன். பிறகு மீட்டிங் எப்படி எங்களுக்கு சொல்லாமல் எங்கட கட்சியை பற்றி எங்கட கட்சியில தலைவரை பற்றிய மீடியா களத்துக்கு வந்து இல்ல உங்களுக்கு சொல்லாமன்னு சொல்லி குரூப்ல அது வரைக்கும் நான் காலத்து எதுக்குமே நீங்க பதில் சொன்னது இல்ல. சரிதானே? உங்களுக்கு தலைமைன்னு சொல்லி பாக்கி 100 தடவை சொல்லி கொண்டிருங்கோ. தலைமை செஞ்ச எங்களுக்கு தலைமை சரியா செய்தோம்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணினால் அப்படியே இருங்கோ. தலைமை எனக்கு திட்டமிட்டு பிரச்சாரத்தை தடுத்தது நீங்களா கேட்க மாட்டீங்க. இல்ல நீங்க எதுவும் கேட்க மாட்டீங்க. கணேசையா தெளிவா சொல்லிட்டார், கிளிநொச்சியில வந்து ஒரு சீட்டு தான், அதாவது வந்து கிளிநொச்சியில சிறிதரன் வருவார்ன்றதுக்காக எல்லாருமே வேலை செஞ்சிருக்கீங்க. மரம் நான் உங்களை சொல்லல, இங்க வேற சக்திகள் வேலை செஞ்சிருக்குது. சரியா? கணேசையா சொல்லிட்டார் எந்த கிளிநொச்சி பிரச்சாரத்தை கிருஷ்ணா இந்த நீங்க வந்து உட்கார்ந்திருந்த விதத்துல இருந்து நீங்க நடந்து கொண்ட விதத்துல இருந்து அடுத்த நிமிஷம் நான் போன் பண்ணி நீங்க கொஞ்சம் பாருங்க, அடுத்த நிமிஷம் நான் போன் பண்ணி வனிமேந்தன் இந்த மனுஷனுக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு, நல்ல வாக்குகள் இருக்கு, ஆனால் முதலாவதா உடைகிறது கிருஷ்ணா, எழுதி வையுங்கள். நான் பொய் என்றான் வனிமேந்தன் சொல்லுங்க ஐயா சொல்றது பிள்ளையண்டு. ரெண்டாவது எனக்கு இந்த விஷயத்துல வனிமேந்தன் எனக்கு சொன்னது நான் சொன்னேன் இல்ல அவங்க 28 வருஷம் ஃப்ரெண்ட்ஸ்டாப்பா ஈஸியா பிரிக்க மாட்டாங்க, ஈஸியா பிரிஞ்சு போக மாட்டாங்கன்னு நான் வனிமேந்தனோட சண்டை பிடிச்சேன். வனிமேந்தன் சொன்னது இல்ல இருந்து பாருங்க ஐயா கடைசியா இவங்க வந்து அடிப்பாங்க. அப்ப நான் சொன்னான் வனிமேந்தன் என்னதான் நடந்தாலும் இந்த பிரகாஷும் லோஜியும் கடைசி வரைக்கும் அர்ஜுனாட நிப்பினம். இவே 2 பேர்ட்ட உளவியலும் எனக்கு தெரியும் படிவா. எனக்கு என்னடா அர்ஜுனாட மயூரனோட நான் கதைக்கல, எனக்கு தெரியாது அவரை பற்றி. ஆனா நான் இந்த 2 பேரோடையும் தளத்துல கதைச்சிருந்தான் வேண்ட உளவியலின் படி இறுதி வரைக்கும் அர்ஜுனாவோட தங்கட அந்த கொள்கையில தலைமைத்துவத்தை ஏற்று நிப்பின மாக்கள். ஓமா இல்லையா மைந்தன்? முதலாவது. ரெண்டாவது, நீங்க ஒரு தலைமைக்கு கீழே சரியான உங்களுக்கு தரப்படுற பணிகளை நீங்கள் செய்யாமல் நீங்கள் அதுக்குள்ள குளறுபடிகள் செஞ்சு போட்டு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்றால் ஒன்று தலைமையோட காய்ச்சிருக்கணும், தலைமை இல்லாட்டி சக வேட்பாளர்களோட காய்ச்சிருக்கணும். சக வேட்பாளர்கள் இல்லையா நீங்க இந்த தளத்துல நாங்கள் அந்த நேரம் வந்து கதைச்சிருக்கலாம் தானே? நீங்க கதைக்காம நீங்க பிரஸ் மீட்டை வச்சா அப்புறம் இந்த கதைக்கு வரத்தான் நாங்க உங்களே தலைமையில பிரஸ் மீட் வைக்க முதல் நான் வந்தேன். ரெண்டாவது வந்து டாக்டர் 4ஆம் நம்பர் கிருஷ்ணாவுக்கு ஓட் போடணும் சொல்றாரு. சொல்லி அதே மனத்தியாவது நான் அவருக்கு போன் அடிக்கிறேன். போல் கிருஷ்ணன் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். என்ன சொல்றது? 4ஆம் நம்பருக்கு மட்டும் ஓட் போடுங்கன்னு சொல்லவா?
இல்ல 4ஆம் நம்பருக்கு ஏன் போட வேணாம்னு சொன்னா கேட்க தானே வேணும், என்ன நடந்தது கேட்க தானே வேணும். நம்பிக்கை இல்லாம போயிட்டு பிரஷ் மீடியாக்கு போட இல்ல அதுக்கு பிறகுதானக்கா பிரஸ் மீடியா வச்சாக்கா 4ஆம் நம்பருக்கு போட வேணாம்னு சொன்னாக்க பிறகுதான் பிரஸ் மீடியா வச்சது. மாறி விடாங்க எங்க மாறி தான் நடக்குது. ஐயோ நீங்க இனி உங்களுக்கு நான் காசு கேட்ட தப்பு முதல் கேட்டா அப்படி சொல்றீங்களா இல்ல அதுக்கு முன்னா நான் வந்து கேட்கல என்ன பிரச்சனைன்னு சொல்றதா நான் சொன்னேன். நான் வந்தோட காசு கேட்கல. பிரகாசன் வணக்கம். பிரகாசன் வணக்கம் அண்ணா. கிருஷ்ணா அண்ணா வைக்கிற குற்றச்சாட்டு சரியா புள்ளியா? உங்களுக்கு மூலம் கொண்டு என்ன அந்த என்ன புளியம்போக்கான மீட்டிங்கை பற்றி சொல்லுங்க எனக்கு. ஏன் போனவர் அதை வரைக்கிறீங்களா? எஸ்பி இறக்கிறீங்களா இல்ல போய் தராரு? இல்ல அவரே போட்டார். போறேன்னு சொல்லிப்பட்டு போறேன். ஏன் நான் தெளிவா சொல்றேன். தெரியும் உங்களுக்கு போறார். கதை கேட்டுக்கொண்டு ஒன்றுமே தெரியல. நானும் இல்ல எடுங்க மேல. கிருஷ்ணா வாங்க. ஏன் போறீங்க? மேல வாங்க. நிக்கிறது தெரியாது. ஏன் போனவர்? வாங்க மேல வாங்க. வர மாட்டேன். உங்களுக்கு வேலை இல்ல, கத்திக்கொண்டு கூவிக்கொண்டு இருக்கிறீங்க, காலம்புறையில இருந்து பின்னேற மாட்டோம். மற்றவங்க எல்லாம் பிஸியப்பா. அவங்களுக்கு வந்து மேல நின்று கதைக்கிறதுக்கே எங்களுக்கு ஒரு டைம் ஒதுக்குறதுக்கு இதுல இருக்கிறவங்க எல்லாம் பேர் மடையன்னு தான் அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறாங்க, வேலை இல்லாதவங்க. சரி, இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்குது. கடைசி நாள் எலெக்ஷன் முடிஞ்சது. இவ்வளவு பேரும் இவ்வளவு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டு எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு இருந்தவ இவ்வளவு பேருக்கும் ஒரு விளக்கம் தர முடியல. சரி, நீங்க 2 பிரஸ் மீட் வச்ச நீங்கள் சரியோ அப்படி என்று சொன்னா டெக்னிக்கலி உங்களால கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனைக்கு தீர்க்க முடியல. நீங்க பிரசிட்ட போயிருக்கிறீங்க, பப்ளிக்கிட்ட போயிருக்கிறீங்க, அவன் ஒப்பீனியனை தேட வெளிக்கிட்டு இருக்கிறீங்க. பேர்ந்து உங்களுக்கு கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை. So why did you come last night to count the vote?